ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ நான் சொன்ன மாதிரியே நம்ம பாலினாமியல்ஸ் பார்த்துருவோம் இல்லையா? அதுக்கு அடுத்தபடியா நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட லேட்டஸ்ட் பேட்டர்ன் கொஸ்டின். அதாவது 2024 அண்ட் 2025ல கேட்கப்பட்டது. குறிப்பிட்டு இந்த டைப்ஸ்ல நான் கொண்டு வந்திருக்கிற இந்த டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா கேள்விகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி சும்மா ஈஸியா கொடுத்து வட்டி கண்டுபிடிங்க, தொகை கண்டுபிடிங்க, இல்ல வருஷங்கள் கண்டுபிடிங்க அப்படிங்கிறது இல்லாம கொண்டு வந்திருக்கிற எல்லா கொஸ்டினுமே டாப் குவாலிட்டி கொஸ்டின். அதனால ஈஸி கொஸ்டின் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஈஸி கொஸ்டினும் இருக்கு. ஆனா அது நீங்க பண்ணிடுவீங்க, எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஸோ இதுல நான் கொண்டு வந்திருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் டாப் குவாலிட்டியா இருக்கும். அண்ட் நம்ம ஃபார்முலா இல்லாமலே சால்வ் பண்ண போறோம். கம்ப்ளீட்டா லாஜிக்கலா நான் உங்களுக்கு கொண்டு வர போறேன். ஸோ சிறப்பா தரமா இருக்கும் இந்த வீடியோ. ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். அண்ட் எப்பயும் நான் சொல்ற மாதிரி டைரக்டா கொஸ்டின்ஸ்க்கு போக மாட்டேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது. உங்களுக்கு நான் இந்த வீடியோவை எப்படி கொண்டு போவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பேசிக்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிடுவேன். நம்ம என்ன அப்ரோச்லாம் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இன்னும் சில பேசிக்ஸ் இன்னும் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கேள்விக்கே போக போறேன். ஸோ கேள்வி ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன். எப்பயுமே ஸ்டார்டிங்லேயே கடகடன்னு காமிச்சிடுவேன். ஸோ தட் கேள்வியை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆகட்டும், RPF 2024, டெக்னீஷியன் 2024ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் ஒரு CGL ப்ரீ சேம் பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க. அதனால இதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா, நோ ப்ராப்ளம். அண்ட் தென் MTSல ஒரு கொஸ்டின் சாம்பிளுக்கு, கிராஜுவேட் 2025 NTPC. ஸோ இதுல அண்ட் தென் கிராஜுவேட் NTPCல சூப்பரா இருக்கு கேள்வி, எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த கேள்விலாம் பாருங்க. பட் இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி மினிமம் ஸ்டெப்ல சால்வ் பண்ண போறோம், என்னென்ன டெக்னிக்ஸ், என்னென்ன அப்ரோச் யூஸ் பண்ண போறோம், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். எஸ்பெஷலி இந்த மாதிரி கொஸ்டின் எத்தனை ஸ்டார் வேணும்னாலும் நீங்க கொடுக்கலாம். இந்த கேள்வியெல்லாம் ரொம்பவே தரமா இருக்கு. ஸோ ஒன்ஸ் அப்ரோச் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சால்வ் பண்ற விதமே வேற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ வீடியோ கண்டிப்பா ரொம்பவே சிறப்பா இருக்கும். மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. ஸோ தட் ப்ரிப்பரேஷன் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது போகும். ஓகே, சாப்டருக்குள்ள போலாம். அண்ட் தென் நான் மேக் பண்ற வீடியோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 0 லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ இந்த வீடியோ தான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவா பாக்குற புது ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஆர் என்னையே பல வருஷமா ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கூட தேவைப்படாது, இல்ல ஆல்ரெடி கோர்ஸ்ல இருப்பாங்க. பட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், எல்லா வீடியோவுமே இந்த மாதிரி 0ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி போவோமா? ஆனா வீடியோ பெருசா தான் இருக்கும், வேற வழி இல்லை. ஓகே, நான் 0ல இருந்து போறதுனால, ஆர் நான் டைரக்டா கொஸ்டின்ஸ் போனேன்னா எனக்கு டைம் கம்மியா இருக்கும், வீடியோட லென்த்தும் கம்மியாயிரும். ஸோ இனி வர வீடியோஸ்ல டைரக்டா கொஸ்டின்ஸ் போலாமா, இல்ல இந்த மாதிரி 0ல போறது நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த டேர்ம்ஸை பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கும். நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போங்க, இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போங்க, 2 சாப்டர்ல எதுனாலும் சரி, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க கம்மா கிராஸ் பண்ணி வரணும். சரியா? கேள்வியில எப்படி இருக்கும்? பிரின்சிபல், இல்லைன்னா சம்மு, இல்லைன்னா இன்வெஸ்டட் அமௌண்ட், இல்லைன்னா கேபிட்டல், இந்த மாதிரி எதுனாலுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே அசல் தொகையை குறிக்கும். அசல்னா என்ன? அதாவது நீங்க என்ன அமௌண்ட் வாங்குறீங்க, வட்டிக்கு வாங்குறீங்க, ஆர் கேபிட்டல், இல்லையா? இது எல்லாமே அசல் தொகையை குறிக்கும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகளின் எண்ணிக்கை, இதையுமே கேள்வியில கிளியரா கொடுத்துருவாங்க. அதாவது எத்தனை வருஷத்துக்கு வட்டி போடுறாங்க, எத்தனை வருஷத்துல நீங்க திருப்பி செலுத்துறீங்க அப்படிங்கிறது இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல தெரிஞ்சிடும். அண்ட் தென் ரேட், வட்டி விகிதம், அதாவது ரேட் பெர்சன்டேஜ். ஓகேவா? ரேட் பெர்சன்டேஜ். அண்ட் தென் அமௌண்ட், அப்படி இல்லைன்னா மெச்சூரிட்டியில எவ்வளோ அப்படின்ற மாதிரி சில கேள்வியில தொகை, அப்படி இல்லை அப்படின்னா அதை முதிர்வு தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை எளிய வட்டிங்கிறோம் இல்லையா? சாப்டரோட பேருக்கு ஏற்ற மாதிரி அது எளிய வட்டி. சாப்டரும் எளிய சாப்டர் தான், ஈஸி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு கஷ்டம். ஏன் அப்படிங்கிறத கிளியரா சொல்றோம் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷத்துக்குனாலும் போட்டுக்கலாம் வட்டி, எல்லா வருஷத்துக்கும் ஒரே வட்டி தான். 6 மாசம் கால்குலேட் பண்ணாலும் மாச கணக்கில் பார்க்கும்போது ஒரே வட்டி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன், இப்போ நான் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம்பிள் தான். சப்போஸ் 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா அசல் தொகை இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு வட்டி பாத்தீங்கன்னா 10%. சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரிய கொண்டு போறேன். ஓகேவா? இதுதான்.
இப்போ டைம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, எப்படினாலும் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். என் இது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வட்டிக்கு விடுறாங்கன்னு வச்சு. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு எதை காட்டுது? 1000 ரூபாய் அசல் தொகை, வட்டி வந்து 10%, வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வட்டிக்கு விடுறாங்க இல்லையா? சோ இதுல 1000 ரூபாய்க்கு 10% வட்டி. என்னோட பெர்சன்டேஜ் சாப்டர் நீங்க கிளியரா பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா பெர்சன்டேஜ் வச்சுதான் எல்லா சாப்டருமே பேஸ் பண்ணி இருக்கும் அடுத்தடுத்த சாப்டர்ஸ். சரியா? இப்போ 1000 ரூபாய்க்கு 10%னா ஒன் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்களா? ஸோ என்ன, அப்போ இதுதான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ 1000 ரூபாய்க்கு 10% அப்படின்னா 100 ரூபாய் வட்டி. கரெக்டா? 100 ரூபாங்கிறது வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எல்லா வருஷமும் அந்த 100 ரூபாய் தான் வட்டி. 3 வருஷம் வட்டிக்கு விட்டாலும் சரி, 5 வருஷம் வட்டிக்கு விட்டாலும் சரி, 10 வருஷம் வட்டிக்கு விட்டாலும் சரி, வட்டி மாறவே மாறாது. அதாவது வட்டியோட அந்த சதவீதம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. சதவீதம் மாறலனாலும் வட்டியும் மாறாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த 1000 ரூபாய்க்கும் ஒவ்வொரு தடவை வட்டி போடுவாங்க. அசல் தொகைக்கு வட்டி போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லையா? இந்த 1000 ரூபாய்க்கும் ஒவ்வொரு தடவையும் வட்டி போடுவாங்க. இப்ப நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசுறேன். அண்ட் இந்த 100 ரூபாய் வட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த வட்டிக்கு வேற வட்டி போடுவாங்க. நிறைய படத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக்கெட் வட்டி, ஸ்பீடு வட்டி, மினி வட்டி, இந்த வட்டி, அந்த அது எல்லாமே இந்த கூட்டு வட்டி கணக்கு தான். ஓகேவா? இந்த மாதிரி வட்டிக்கு வட்டி போடுறதுனாலதான் நமக்கு சாப்டரே காம்ப்ளிகேட்டட் ஆகும். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டால வர வட்டியும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டால வர வட்டியும் சரி, ஒரே மாதிரி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதாவது இப்ப பாருங்களேன், வருஷத்துல வட்டிக்கு விடுறீங்க, அதாவது இயர்லி காம்பவுண்டடா, ஆஃப்லி காம்பவுண்டடா, குவார்டர்லி காம்பவுண்டடா அப்படின்னு இருக்கு. சொல்ல போறேன், இன்னும் கொஞ்சம் டைம் போட்டோம் சொல்லுவேன். அதுல இப்ப வருஷ வட்டி தான் விடுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் முதல் வருஷத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சரி, இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் சரி, வாங்கக்கூடிய வட்டியானது சமமா இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும். செகண்ட் இயர்ல தான் ட்விஸ்ட். பட் எந்த கேள்வியிலுமே உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்க மாட்டாங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் மேண்டேட்டரி, எல்லா கேள்வியிலுமே இருக்கும். ஓகேவா? சோ இதனால தாங்க இவ்வளவு மெத்தடு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வட்டிக்கு வட்டி போடுறாங்கன்னு சொன்ன இல்லையா, இந்த மாதிரி வட்டிக்கு வட்டி போடுறதுனாலதான் நமக்கு சாப்டரே காம்ப்ளிகேட்டடா ஆகுது. ஸோ என்னென்ன மெத்தட் இருக்கு, நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? பொதுவா நான் 4 அப்ரோச் யூஸ் பண்ணுவேன். அதை எங்க யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம்? ஒரே அப்ரோச்ல P into 1 plus R by 100 the whole power n அப்படின்னு ஃபார்முலா போடுவாங்க. அதுவுமே எல்லா நேரத்துலையும் செட் ஆகாது. ஸோ நம்ம ஃபார்முலா பார்க்க போறதே இல்லை. சரியா? ஸோ நம்ம பொதுவா யூஸ் பண்றது 4 மெத்தட். அதுல ரேஷியோ மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவோம், பெர்சன்டேஜ் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவோம், ட்ரீ மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவோம், அண்ட் எஃபெக்டிவ் ரேட் பெர்சன்டேஜ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதுல இப்போ நம்ம அதிகமா எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, எஃபெக்டிவ் ரேட் பெர்சன்டேஜை நம்ம அதிகமா யூஸ் பண்ணலாம் நிறைய கேள்விக்கு, மெஜாரிட்டியா. அண்ட் தென் ரேஷியோ மெத்தட் நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ண போறது, இந்த 4 அப்ரோச்சுமே எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், அப்ரோச் எதை பேஸ் பண்ணி அப்படிங்கறத கிளியரா சொல்லிட்டு ஒவ்வொரு அப்ரோச்சும் கடகடன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற லெவல்ல கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரி? சி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், எப்பயுமே பெர்சன்டேஜ்ல இருந்து வாங்க, எல்லாமே ஈஸியா இருக்கும், நான் ஜென்ரலா சொல்லுவேன். அந்த வகையில நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோ, பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100%. ஓகேவா? பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100% நமக்கு. ஸோ 100% அப்படின்னாலே அதை நம்ம பொதுவா இதுல வைப்போம், பேஸ். ஸோ வட்டி கணக்குல வட்டியோ இல்ல தொகையோ எல்லாமே பிரின்சிபல் பேஸ் பண்ணும். அண்ட் தென் அப்ரோச் என்ன ப்ரோ, இப்ப 4 மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னீங்க. 4 அப்ரோச்ல எந்த அப்ரோச்சை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரேட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, வட்டி விகிதம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த வட்டி விகிதத்தை வச்சுதான் டிசைட் பண்ணும் நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு. பெர்சன்டேஜ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட சீரீஸ் பார்க்காதவங்க, இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்காதவங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், ஃபர்ஸ்ட் அந்த சீரீஸா கம்ப்ளீட் பண்ணிருங்க. 0 லெவல்ல இருந்து இப்போ எப்படி போறோம்னா அந்த மாதிரி பெர்சன்டேஜும் போயிருவேன். சரியா? மறக்காம கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதுல என்ன அப்ரோச் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரேட் பெர்சன்டேஜை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ ரேட் பெர்சன்டேஜ்ங்கிறது பொதுவா 1%, 2%, 3%, 4% அப்படின்னு என்னன்னாலும் கேட்கலாம்.
ரொம்ப பெரிய பெரிய பர்சன்டேஜ்லாம் கேட்க மாட்டாங்க, இதுவரையும் கேட்டதும் இல்லை. சரியா? ஸோ நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரேட் பர்சன்டேஜ் என்னன்னா கொடுக்கட்டும். சரியா? அந்த ரேட் பர்சன்டேஜ் நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும். ஃபிராக்ஷனுக்குனா புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25% கொடுக்குறாங்க. 25% கொடுக்குறாங்கன்னா 25% நம்ம என்னன்னு சொல்லுவோம், 25/100ன்னு சொல்லுவோம். ஸோ கேன்சல் பண்ணி இது என்னன்னு சொல்லுவோம், 1/4. இது உங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கும். பர்சன்டேஜ்ல பயங்கரமா முடிச்சிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. சரியா? ஸோ என்ன பர்சன்டேஜ் கொடுத்தாலும் அதை நீங்க ஃபிராக்ஷன்ல மாத்திக்கணும். ஃபிராக்ஷன்ல மாத்தும் போதுதான் என்ன மெத்தட் நீங்க போக போறீங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சிம்பிளா சொல்றேன், 1% கொடுத்துட்டாங்க. ரேட் ஒண்ணுமே இல்ல, ரேட் வந்து உங்களுக்கு கேள்வியில 1% given. சரி, 1% சிம்பிளிஃபை பண்ணுங்க, 1/100 இல்லையா? 1/100 எப்பயுமே என்ன சொன்னேன், பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100%. பிரின்சிபல் தான் எப்பயுமே பேஸ். சரியா? அப்போ உங்களுக்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிராக்ஷனா மாத்திட்ட பிறகு கீழே உங்களுக்கு இருக்கிறது தான் பிரின்சிபல், அசல். சரியா? மேல உங்களுக்கு கிடைக்குது பாத்தீங்களா, அது என்ன, அதுதான் வட்டி. சோ முதிர்வு தொகை, அதாவது கடைசியில வாங்கப்படுற தொகை என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அசல் தொகை என்னமோ அது கூட வட்டியை கூட்டணும். கரெக்டா? ஓ பேங்க்லயோ இல்ல ஒருத்தவங்க கிட்ட வட்டிக்கோ வாங்குறோம் அப்படின்னா கடைசியில நம்ம செலுத்த வேண்டிய தொகை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எதை பொறுத்து வரும், நீங்க வாங்கின அசல் அது கூட இது வரைக்கும் எவ்வளவு வட்டி வந்திருக்கு அது ரெண்டுத்தையும் கூட்டி தானே கடைசியில வர அசல் தொகை வரும். அதுதான் சொல்ல வரேன். சோ கேள்வியில கிளியரா நீங்க பார்க்கணும், அமௌண்ட் கேட்டிருக்காங்களா, அதாவது முதிர்வு தொகை கேட்டிருக்காங்களா, இல்ல வெறும் வட்டி மட்டும் கேட்டிருக்காங்களா. நீங்க பிராக்ஷன்ல மாத்தும் போதே இந்த பேஸ்ல கிடைக்கிறது உங்களுக்கு அசல், மேல கிடைக்கிறது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்போ தொகை வேணும்னா என்ன அர்த்தம், இதையும் நீங்க ஆட் பண்ணணும். அப்ப இது என்ன ஆகுது, 101 கீழ 100 பண்ணீங்கன்னா இது உங்களோட பிரின்சிபல், அதாவது அசல், இது உங்களோட அமௌண்ட், அதாவது முதிர்வு தொகை. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம எதுக்கு இந்த பெர்சன்டேஜ் மெத்தட், இந்த கேன்சல் எல்லாம் பண்றோம், நம்பர் எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதாகுதோ எனக்கு வேலை ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25% சொன்னேன், கரெக்டா? 25% நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும், 1/4. கரெக்டா? அப்போ எனக்கு 4 தான் அசல் தொகை, 1 தான் வட்டி, இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணலாம், தொகை, அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, இதுல ஈஸியா கிடைச்சிருச்சு. அமௌண்டோட வேல்யூ 5, அசலோட வேல்யூ 4, இல்லையா? நானு 5 4 அப்படிங்கிறது சின்ன நம்பர், கால்குலேஷன் ஈஸியா இருக்கும், டக் டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இங்க பாருங்க, 1% கொடுத்தா 101 கீழே 100 வருது. 100 கூட நீங்க சீக்கிரமா 100 கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா கால்குலேட் பண்ணிடலாம். 101 கொஞ்சம் இல்ல, ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்குல்ல. சோ அதனாலதான் நான் சொல்லுவேன், உங்களோட வட்டி விகிதத்தை பொறுத்து தான் உங்களோட அப்ரோச் மாறும். சோ 1% கொடுத்துட்டா கஷ்டமா, சரி இன்னொன்னு சொல்றேன், 7% கொடுத்துட்டாங்க. சரியா? வட்டி விகிதம் 7% கொடுத்துட்டாங்க. அப்போ 7 கீழ 100, அப்போ உங்களுக்கு என்ன வருது, அசல் தொகை 100, முதிர்வு தொகை 107. 107 வச்சு கால்குலேட் பண்ணி நான் எப்போ ப்ரோ சம்ம சால்வ் பண்ணுவேன். கரெக்டா சொல்றீங்களா? சோ இந்த மாதிரி நம்பர், இந்த மெயினா இந்த பிரைம் நம்பர், பகா எண்கள் வருதுல்ல, இந்த 3, இந்த 7, இந்த 11, இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நம்பர்ல ரேட் பர்சன்டேஜ் வந்தா நம்ம இந்த எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப சூப்பரா இருக்கும். சரியா? ரொம்ப சூப்பரா இருக்கும். செகண்ட்ஸ்ல பேப்பர் பென் இல்லாமலே நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? சோ அப்ப ரேஷியோ மெத்தடு, இந்த பர்சன்டேஜ் மெத்தட், இந்த ட்ரீ மெத்தட்லாம் எப்போ ப்ரோ நல்லா சூட் ஆகும், சில பர்சன்டேஜ்ல. அதாவது இப்ப நான் உங்களுக்கு ரேஷியோ மெத்தட், பர்சன்டேஜ் மெத்தட், ட்ரீ மெத்தட் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோ மெத்தட் பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது இந்த ரேஷியோ மெத்தடோ, பர்சன்டேஜ் மெத்தடோ, ட்ரீ மெத்தடோ, அது எல்லாமே ஒரு சில ரேட் பர்சன்டேஜ்லாம் ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 20%, இந்த 25%, இல்ல இந்த 30%, வேற என்ன சொல்லலாம், இந்த 15%, அண்ட் தென் நீங்க 6% கூட சொல்லலாம். எஸ் 6% இல்ல வேண்டாம். சரியா? ஓகே, பார்க்கலாம், பொறுமையா பார்க்கலாம்.
அண்ட் தென் இந்த வேற என்ன சொல்லலாம், ஓகே போதும் 10 ஈவன் 10%. இந்த மாதிரி பெர்சன்டேஜுக்குலாம் ரேஷியோ மெத்தட் போங்க. ஏன் இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா, அதான் பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷனா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி நம்பரா மாறிடும். குட்டி நம்பர் அப்படின்னு நான் சொல்றது இப்போ 20% ஃபிராக்ஷனா மாத்துங்க 1/5, 25% ஃபிராக்ஷனா மாத்துங்க 1/4, 1/4, 30% மாத்துனீங்கன்னா 3/10, 15% ஃபிராக்ஷனா மாத்துனீங்கன்னா 3/20, 10% ஃபிராக்ஷனா மாத்துனீங்கன்னா 1/10. இதுல எல்லாம் ஈஸியா இருக்கு தெரியுமா? இப்போ என்ன பண்ணிடுவீங்க, எல்லாத்துலயுமே பேஸ் வந்து நமக்கு பிரின்சிபல். அசல் அசல் 5, வட்டி 1, அப்ப தொகை 6, அசல் 4, வட்டி 1, அப்ப தொகை 5 கூட்டணும். கூட்டினீங்கன்னா இதுக்கு போயிடலாம் முதிர்வு தொகை. இங்க பாரு, அசல் 10 3 கூட்டினீங்கன்னா 13 முதிர்வு தொகை முடிஞ்சுதா? அசல் 20 3 கூட்டினீங்கன்னா 23. இப்படி குயிக்கா கால்குலேட் பண்ணிடலாம். ரைட்டா? சோ இந்த மாதிரியான நேரத்துல இந்த மாதிரி ஈஸி பெர்சன்டேஜ் வருது உங்க கொஸ்டின்ல அப்படின்னா அதை ஃபிராக்ஷனா மாத்தி டக்குன்னு ரேஷியோ மெத்தடுக்கு போயிடுங்க. ஓகேவா? சோ இப்போ நான் உங்களுக்கு ரேஷியோ மெத்தடை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். ரேஷியோ மெத்தட்லயுமே சரி, உங்களோட மைண்ட் செட் பேப்பர் பென் இல்லாம பண்றதா இருக்கும். சரியா? ரேஷியோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரின்சிபலும் அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ மெத்தட்ல கிடைக்கும், டைரக்டா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அசல் தொகை 1000 ரூபாய். ஓகேவா? வட்டி வந்து பாத்தீங்கன்னா 10%. சிம்பிளா சொல்றேன். டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 years. ஓகே, சோ பெர்சன்டேஜ் எனக்கு 10 இருக்கு, ஈஸியா இருக்கு, ஃபிராக்ஷன் மாத்தினா குட்டி நம்பர் வருது. சோ நான் ரேஷியோ மெத்தடுக்கு போறேன். ரைட்டா? சோ நீங்க பண்ண வேண்டியது ரேஷியோ மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, 10% கேன்சல் பண்ணீங்கன்னா 1/10 இல்லையா? சோ 3 வருஷத்துக்கு இந்த ப்ராசஸ் நடக்கணும் இல்லையா? அப்போ 10ங்கிறது என்னோட அசல் தொகை, அதுல ஒரு வட்டி போட்டால் 11 மாறும். இந்த ப்ராசஸ் 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கா? 10 11 மாறும், 10 11 மாறும், மறுபடியும் 10 11 மாறும். சோ ஃபைனலா நீங்க பண்ண வேண்டியது மல்டிப்ளை. இங்க இருந்து இங்க எதனா கேன்சல் ஆனாலும் நீங்க கேன்சலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரியா? இப்ப 10 கியூப் பண்ணீங்கன்னா வர்றது 1000, 11 கியூப் பண்ணீங்கன்னா வர்றது 1331. கரெக்டா? சோ இத கூட உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் நான் பண்றேன். எக்ஸாம்ல நீங்க வேற மாதிரியான அப்ரோச்சை யூஸ் பண்ணணும். சோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்னா, அசல் தொகை உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், முதிர்வு தொகை உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல டேட்டா வேற மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்க ஈஸியா என்ன கேட்டாலும் சரி. இப்ப இதுக்கப்புறம் இந்த கேள்வியில அவங்க வட்டி கேட்டாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்ல தொகை கேட்டாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஃபைன். அடுத்து சோ நீங்க இதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசல் தொகை எவ்வளோ? 1000 ரூபாய். சரி, இங்க உங்களுக்கு வந்து அசல் தொகை என்ன? 1000 ரூபாய். இங்க மேட்ச் ஆகுது. ஈஸி எக்ஸாம்பிள்ங்கிறது. சரியா? சப்போஸ் வட்டி மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. வட்டிங்கிறது என்ன? அசலுக்கும் முதிர்வு தொகைக்கும் உள்ள வித்தியாசம். கரெக்டா? சோ இங்க வித்தியாசம் எவ்வளவு வருது? 331. கரெக்டா? சோ இந்த 1000க்கு 1000 அப்படியே கேன்சல் ஆயிட்டு இங்க என்ன ஆகும்? 331 ரூபாங்கிறது வட்டி. சரியா? சோ வட்டி கேட்டாங்கன்னா அப்போ உங்களோட ஆன்சர் 331. சரி ப்ரோ, முதிர்வு தொகை கேட்டாங்கன்னா இதோட ஆட் பண்ணுங்க 1300. தட்ஸ் ஆல். சோ பிகினர்ஸுமே இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? பட் எனிவே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் ரேஷியோ, அதாவது நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் மெத்தட்ல. சரியா? சோ பெர்சன்டேஜ் மெத்தட்ல என்ன ஏறக்குறைய பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரே ஸ்டெப்ல நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் பெர்சன்டேஜ் மெத்தட். ஓகேவா? சோ பெர்சன்டேஜ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதுக்குமே நீங்க பண்ண வேண்டியது கொடுக்கப்பட்ட பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத நோட் பண்ணணும். அதே டேட்டா எடுத்துக்கலாம் சிம்பிளா புரியறதுக்காக. ஸோ பிரின்சிபல் வந்து 1000, n வந்து 3 years, r வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 10%ன்னு எடுத்துருவோம். ஓகே, ஸோ பெர்சன்டேஜ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு பண்ணி இந்த சைடு ஒரு டேட்டா அந்த சைடு ஒரு டேட்டா வச்சு பொதுவா நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு போவோம் தெரியுமா? பெர்சன்டேஜ்லேயே அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இங்க நீங்க பண்ண வேண்டியது அசல் தொகை எப்பயுமே லெஃப்ட்ல இருக்கணும், இன்டூ
என்ன பெர்சன்டேஜ் கேட்கறாங்க இப்போ கொடுத்துருக்காங்க 10% கொடுத்துருக்காங்களா? ஸோ 10% 110 சொல்லுவோமா? அதாவது 100%ங்கிறது எப்பயுமே அசல் தொகை 100%, பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100%. அதுல கூட்டினாதான் வட்டி இல்லையா? அப்ப 110% ஆகும். என்னது? முதிர்வு தொகை. ஸோ பிரின்சிபல்ல 110/100 இன்டூ 110/100 இன்டூ 110/100. இதை 3 தடவை பண்ணுவீங்களா? ஏன் 3 தடவை பண்றோம்? 3 இயர்ஸ். இதை நீங்க பண்ணும்போது இங்க உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். இதுலயுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளா பண்ணி போயிடலாம். என்ன டேட்டா கேட்டாலும் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன டேட்டா கேட்டாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு மெத்தட். அண்ட் தென் ட்ரீ மெத்தட். ட்ரீ மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலா சொல்றேன், ரொம்ப கம்மியா தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரீ மெத்தட் நான் சொல்றது எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு எக்ஸ்க்ளூசிவ்லி. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேருக்கு ஏற்ற மாதிரியே அது சிம்பிள்ங்க. ஓகேவா? வட்டியில வித்தியாசம் வராது, சதவீதத்துல வித்தியாசம் வராது, எதுவுமே இருக்காது. ஓகே, சிம்பிளா உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ட்ரீ மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதுக்குமே உங்களுக்கு வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் மெயின் ரோல் பிளே பண்ணும். இப்போ இங்க பாருங்க, அதேதான். அசல் தொகை 1000, டைம் அதே மாதிரி 3 வருஷம், ரேட் அதே மாதிரி 10% போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இதுலயுமே என்ன பண்ணும்? ரேட் பர்சன்டேஜ் நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1/10. இதுல நீங்க பண்ண வேண்டியது டைம் பார்த்துக்கோங்க. டைம் இல்லைன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லையா? வருடங்களின் எண்ணிக்கை. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க இங்க பவர் பண்ணணும். சரியா? ட்ரீ மெத்தட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க 3 இயர்ஸா. ஸோ நீங்க 10 கியூப் பண்ணிக்கணும். இது ஈஸி டேட்டா. காம்ப்ளிகேட்டடான டேட்டால இந்த ட்ரீ மெத்தட் உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த இடத்துல கேள்வியில எங்கெல்லாம் இந்த மெத்தடை நான் எங்க யூஸ் பண்ணுவேன்னா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் கேட்டு ஒரு கேள்வி வரும். அது மாதிரி இடத்துல இந்த மெத்தட் வந்து நல்லாவே கை கொடுக்கும். ஓகேவா? சரிங்க. ஸோ கியூப் பண்ணிக்கணும் நீங்க. 3 வருஷங்கிறதுனால நான் கியூப் பண்றேன். சரியா? தென் இது உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லாவே காமிச்சு கொடுக்கும். சரியா? சரிங்க. இப்போ என்ன ரேட் பர்சன்டேஜ்? என்ன? 10%. 10%னா 1/10 பண்ணுவீங்களா? இன்டூ 1/10. அந்த 1000 இன்டூ 1/10 பண்ணீங்கன்னா 100 இல்லையா? 1000 இன்டூ 1/10 பண்ணீங்கன்னா 100. 1000 இன்டூ 1/10 பண்ணீங்கன்னா 100. ஒரு நிமிஷம். எஸ். அப்ப எப்படி வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் டேட்டாவா கிடைச்சிரும். இது உங்களுக்கு 2வது வருஷ டேட்டா கிடைச்சிரும். இது உங்களுக்கு 3வது வருஷம். தென் அடுத்த கட்டத்துக்கு வரேன். அடுத்த கட்டத்துக்கு வரும்போது 2வது வருஷம் வட்டி இந்த 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி, அதாவது இதுக்கு 1/10 கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதே மாதிரி இதுக்கும் 1/10 கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம். ஸோ இங்க வருது இல்லையா? இது அப்படியே உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எளிய வட்டி. எந்த வருஷத்துலயாவது மாற்றம் இருக்கா? முதல் வருஷமோ 100 ரூபாய் வட்டி, 2வது வருஷமோ 100 ரூபாய் வட்டி, 3வது வருஷமோ 100 ரூபாய் வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மாற்றமே இருக்காது. எத்தனை வருஷம் வட்டினாலும் சரி. அடுத்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஸோ உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த கோடு போட்டு நான் எரேஸ் பண்ணிடுறேன். தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2வது வருஷம்னு வரும்போது இந்த அசலுக்கு 100 ரூபாய் வட்டி போட்டாங்களா, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. இந்த 100 ரூபாய் வட்டி ஏற்கனவே வாங்கியிருக்காங்களே, இதுக்கு ஒரு வட்டி. இதுக்கு வட்டி போடும்போது 100 ரூபாய்க்கு 10% ஒரு 10 ரூபாய். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் உண்மையான கூட்டு வட்டி. இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும் என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 3வது வருஷம் வரும்போது இந்த மெயின் அசல் தொகைக்கு வட்டி வாங்கிட்டாங்க, ரைட்டு, டன். சரி, இந்த 100 ரூபாய்க்கு ஒரு வட்டி, இந்த 100 ரூபாய்க்கு ஒரு வட்டி 10 ரூபாய் போடுவாங்க. இந்த 100 ரூபாய்க்கு ஒரு வட்டி 10 ரூபாய் போடுவாங்க. இந்த 10 ரூபாய்க்கு ஒரு 10% வட்டி. அப்ப என்ன ஆகுது? அது ஒரு 1 ரூபாய் வட்டி. உங்களுக்கு கிளியரா புரியுதா? சரி, அப்போ ரியல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ பாருங்க, எஸ்ஐல மாற்றமே இல்லை. என்ன 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய்.
ஸோ எஸ்ஐல மாற்றமே இல்லை, 300 ரூபாய் வட்டி. அழகா லட்டு மாதிரி ஈஸி கேள்வி மாதிரி தெரியுதா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்க, மொத்தமா நீங்க கூட்டணும், இதெல்லாம் வட்டி தான். சரியா? ஸோ இது ஒரு 300 ரூபாய், 10 10 10, இது ஒரு 30 ரூபாய். ஸோ 300 ரூபாய் பிளஸ் 30 ரூபாய் 330 ரூபாய். இங்க வேற ஒரு ரூபாய் வட்டி சேர்த்து 331 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வட்டி. ஸோ ட்ரீ மெத்தட்ல உங்களுக்கு கிளியரா சொன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி. இதை பாருங்க, இதுக்கு ஒரு வட்டி, இந்த வட்டிக்கு ஒரு வட்டி போட்டிருக்காங்க. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப டேஞ்சரஸ், ரியல் லைஃப்ல ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு வட்டி. ஓகேவா? இப்ப பாருங்களேன், இந்த சேம் 331 இங்க நம்ம கண்டுபிடிச்சோமா? ஸோ அப்ரோச்ல எந்த இதுவும் இருக்காது, எல்லா அப்ரோச்லயுமே ஆன்சர் வரும். பட் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எதை யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. சரியா? ஸோ ட்ரீ மெத்தட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்? ரேஷியோ மெத்தட் பார்த்துட்டோம், பர்சன்டேஜ் மெத்தட் பார்த்தோம், ட்ரீ மெத்தட் பார்த்துட்டோம். எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர். இந்த வீடியோலயே நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம், எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ். சரி, அதனே எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவையான ஆன்சர் பர்சன்டேஜ்ல வந்துடும். உங்களுக்கு தேவையான ஆன்சர் பர்சன்டேஜ்ல வந்துடும். அந்த பர்சன்டேஜை வச்சு அசல் தொகையை வச்சு அப்படியே டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நம்ம பர்சன்டேஜ் சாப்டர்ல சொல்லுவோம், பர்சன்டேஜ்ல நீங்க கிங்கா இருந்தீங்கன்னா எல்லாம் சாப்டர் நல்லா இருக்கும் நான் பொதுவாக சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆன்சர் பர்சன்டேஜ்ல கிடைச்சிடுறதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ அதுக்கு வரேன். சோ இப்போ நம்ம பார்க்க போறதுதான் எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ். சரியா? எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ், இந்த வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டிலாம் போடுறாங்களே, அது அப்படியே உங்களுக்கு சதவீதமாக கிடைச்சிடும். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜுக்கு ஜென்ரலா நம்ம எஃபெக்டிவ் நெட் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100ன்னு சொல்லுவாங்க. சரியா? பட் ஆனா நான் இதை கூட இன்னமும் ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுனா ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே எடுத்துக்கலாமே, 10% உங்களுக்கு வட்டி. சரியா? ஸோ அதுக்கு இந்த எஃபெக்டிவ் ரேட் கான்செப்டை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஏபி ரெண்டுமே நமக்கு 10 தான். அப்போ 10 plus 10 plus 10 into 10 by 100. ஓகேவா? ஸோ என்ன ஆகும்? 100க்கு 100 கட் ஆகிட்டு 1 இருக்கும். அப்போ 10 plus 10 என்ன உங்களுக்கு 20 plus ஒரு 1. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? 21%. இது ஃபார் 2 years. 2 வருஷ வட்டிக்கு நம்ம பண்ணக்கூடியது இது. சரியா? ஃபைனா? சரி ப்ரோ, ஃபார் 3 years என்னது? 3 வருஷம்னா என்ன பண்ணுவீங்க? 2 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வருது? 21. அதே மறுபடியும் யூஸ் பண்ணும். ஸோ ஏ இருக்கிற இடத்துல 21 பிளஸ் பி என்ன? 10%. அகைன் 3வது வருஷத்துக்கு இன்னொரு ஒரு 10 வந்து உங்களுக்கு இங்க ஒன்று சேரும். சரியா? பை 100. ஓகேவா? ஸோ இங்க 0க்கு 0 கட்டு, அண்ட் தென் இந்த 0க்கு பதில் 1 டிஜிட் தள்ளி நான் பாயிண்ட் வச்சுக்கலாம், 2.1ன்னு. அப்போ என்ன ஆகும்? 21 plus 10 31. 31 plus 2 33. 33.1 இல்லையா? 33.1%. 1000 ரூபாய்க்கு 33.1% என்ன? 331 ரூபாய். ஆன்சர் வந்துருச்சா? பர்சன்டேஜ் வந்துருச்சா? இதுதான் எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ். ஓகேவா? சோ இத சிம்பிள் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தரப்போறேன். இதை சிம்பிள் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட். ஏன்னா 10% இருக்கு, ஈஸியா இதை வச்சு கூட நீங்க போட்டுருவீங்க, எப்படின்னா பண்ணிருவீங்க. 3 இயர்ஸ்க்கு எல்லாம் பண்ணலாம். இதே ஸ்டெப்பா மறுபடியும் பண்ணிருக்கேன், 10 சேர்த்திருக்கேன் கூட. பட் எக்ஸாம் டைம்ல இப்படின்னு டைம் போயிட்டு இருக்கும். 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்ல சொல்யூஷன் தரும். அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ட்ரிக் என்னன்னா, இது உங்க மைண்ட்லயே இருக்கும். என்னது? இதுதான். சரியா? 2 இயர்ஸ்க்கு ஒரு ஷார்ட்கட். அது என்ன? 2r.r². ஈஸியா இருக்குல்ல மைண்ட்ல வைக்க. 2r.r². அது என்ன 2r.r²? r வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இந்த .r²க்கு ஒரு ரூல் இருக்கு. அது என்ன? 2 டிஜிட் தான் இங்க இருக்கும். அதாவது சி, இப்போ அதுக்குன்னே உங்களுக்கு இதையும் கொண்டு வந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு குழப்பமே வராது.
2r.r2ல ஈஸியா யூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ 2% என்ன, ஆர் இருக்கிற இடத்துல 2 போடுங்க. 2 2s are 4 இல்லையா? ஆர் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பண்ணும். 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4. ஓகே, எப்பயுமே இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துல 2 டிஜிட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதனால நான் 4க்கு பதில் 04 போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க 09 போட்டிருக்கேன். இங்க உங்களுக்கு குழப்பமே வராது. 5% எடுத்துக்கிட்டீங்கன்னா 2r.r2 எப்படி யூஸ் பண்ணுவீங்க? 2rக்கு 10 டாட் ஆர் ஸ்கொயருக்கு 25. இங்க 25 போட்டீங்க, 10.25 இல்லையா? அந்த மாதிரி அடுத்து வாங்க. 6%க்கு என்ன, 2r.r2 2 6 are 12, 6 ஸ்கொயர் பண்ணா 36. அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துடும். குழப்பமே எங்க வரும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ 12% எடுத்துக்கோங்க. 2r.r2 யூஸ் பண்ணுங்க. 12% மைண்ட்ல 2r 2 into 12 24 டாட் ஆர் ஸ்கொயர் பண்ணுங்க. 12 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 144 வருது. ப்ரோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரா மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொல்றீங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 144 வருது. அப்ப நான் என்ன பண்ணணும்? சிம்பிள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்டை பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற டிஜிட்ல ஆட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். சால்வ் ஆயிடுச்சா? ஓகேவா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் சால்வ் பண்றேன். இப்ப 13% எல்லாம் கேட்கறாங்கன்னா கேள்வி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா, நிறைய பேர் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. 13% யோசிச்சு பாருங்களேன். ரேஷியோ மெத்தட் நீங்க போட்டீங்கன்னா 100 வரும், இன்னொரு பக்கம் 113 போய் நிற்கும். ஒண்ணுமே புரியாது என்ன பண்றதுன்னு. இந்த மெத்தட்ல நீங்க ஈஸியா பண்ணலாம். ஓகேவா? 13%க்கு நான் 2r.r2 கண்டுபிடிக்க. 13% 2r பண்ணீங்கன்னா 26 டாட் 13 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 169. அப்போ 27.69. வேலை ஓவரா எவ்வளவு நேரம் ஆச்சு எனக்கு? சோ டைரக்டா அசல் தொகை இருக்கும். அசல் தொகையில 27.69%. நான் 27% கண்டுபிடிச்சு கூட ரஃபா ஆப்ஷன்ல அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சிம்பிள். இதுதான் சொல்ல வரேன். சோ இதை எப்படி பண்ண? 2r.r2 தான். 2r.r2 13%க்கு நான் போட்டு காட்டுறேன். 2r பண்ணீங்கன்னா 26 r ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 13 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 169. சோ இங்க 2 ஸ்தானம் தான் இருக்கணும். சோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத நான் இந்த பக்கம் ஆட் பண்ணணும். அப்ப எனக்கு 27.6% கிடைக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி உங்களுக்கு 2% கேட்பாங்க. 3% கொஞ்சம் ரேர். 4% ரொம்ப ரொம்ப ரேர். 10%க்கு அதை கேட்பாங்க, ரொம்ப ரேர். ஸோ 2 இயர்ஸ் டைம் பீரியட் கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் என்ன கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அதான் சால்வ் பண்ணாலும் ரொம்ப நமக்கு பெருசா வர மாதிரி நம்பர் இல்ல இந்த பிரைம் நம்பர், பகா எண்கள், அது எல்லாத்துக்குமே சூட்டபிளா இருக்கும் இந்த மெத்தட். ஓகேவா? இதுதான் எஃபெக்டிவ் ரேட் பெர்சன்டேஜ். 2r.r2 2 இயர்ஸ்க்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்ட்லயே இருக்கும். சரியா? அண்ட் தென் 3 இயர்ஸ்க்கு நான் வரேன். 3 இயர்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுலயும் 3 இயர்ஸ்ல இந்த மாதிரி பெர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டா ரியல் சேலஞ்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ 3 இயர்ஸுக்கும் நார்மலா எப்படி பண்ணுவோம்? அந்த a plus b plus ab by 100 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கு இன்னொரு ஸ்டெப் அதையே பண்ணுவோம். ஷார்ட் கட் இருக்கு. 3a டாட் 3a ஸ்கொயர் a கியூப். இது என்ன ப்ரோ வித்தியாசமா இருக்கு? இதுவும் அதே தான். டாட்டுக்கு பக்கத்துல 2 டிஜிட் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். 3 டிஜிட் வந்தா இந்த முன்னாடி உள்ள ஸ்தானம் இங்க வந்து ஆட் ஆகும். அதேதான் இங்கேயும் இந்த டிஜிட் வந்து இங்க ஆட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு 5% இங்க 3 இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சு காமிச்சிருக்கேன். 3a டாட் 3a ஸ்கொயர் டாட் a கியூப். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஈஸியா ஞாபகம் இருக்கும். 2r.r ஸ்கொயர் ஈஸியா ஞாபகம் இருக்கும். பட் 3a டாட் 3a ஸ்கொயர் டாட் a கியூப் டஃபா இருக்கும். பட் மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா 3 இயர்ஸ் கொஸ்டினையுமே உங்களால சூப்பரா சால்வ் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் நான் எப்பயும் போல டெலிகிராம்ல போடுறேன். சரியா? சோ எல்லா அப்ரோச்சும் பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஃபார்முலா கிடையாது. p into 1 plus r by 100 the whole power n நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, ஒவ்வொரு மெத்தடும் எப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சம் கொஸ்டின்ஸ் நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் கண்டிப்பா வரும், அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நல்லா டைம் எடுத்து ட்ரை பண்ணுங்க. காம்பவுண்ட் டெஸ்ட்க்கு இன்னும் கூட வீடியோஸ் இருக்கு நம்ம யூடியூப் சேனல்லே. சரியா? பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட ஸ்டைல்ல கம்ப்ளீட் மேத்ஸ், கம்ப்ளீட் ரீசனிங், கம்ப்ளீட் சயின்ஸ் படிக்கணும், இதே மாதிரி மாச கணக்குல ஸ்பெண்ட் பண்ண ரெடி. ஒரு நாள் 2 நாள்ல முடிக்க முடியாது. ஏன்னா கோர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ நான் சின்சியரா ஃபாலோ பண்ணுவேன் ப்ரோ. எத்தனை மந்த்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம கிட்ட கோர்சஸ் இருக்கு அவைலபிளா. ஸோ அதை பத்தி சொல்லிட்டு நான் கொஸ்டின்ஸ்க்கு போறேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட ஆப்பை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருங்க. லேர்ன் வித் விக்னேஷ் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஆர் நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டைரக்டா டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் சரி. பண்ணிட்ட பிறகு நீங்க லாகின் பண்ணிட்டு
இங்க வாங்க, பெய்ட் கோர்ஸ்க்கு வாங்க. ஒவ்வொரு கோர்ஸும் எப்படி இருக்கும், தமிழ் இருக்குமா இங்கிலீஷ் இருக்குமா, இந்த எல்லா குழப்பமும் உங்களுக்கு இருக்கும். குழப்பமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலயே 14 டெமோ வீடியோஸ் கொடுத்துருக்கேன். 1 இல்ல 2 இல்ல 14 டெமோ. டெமோ எப்படி பாக்குறது, ஜஸ்ட் பெய்ட் கோர்ஸ் சொல்லுவாங்க, லைனா அந்த மாதிரி கோர்சஸ் வந்து காமிக்கும். இது மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே இதுலயே உள்ளே அவைலபிள். ஸோ உள்ள போனீங்கன்னா டெமோனே தனியா ஒரு செக்ஷன் இருக்கும் மேல. சரியா, அந்த டெமோ கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உள்ள எல்லா டெமோ வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். ஓகேவா, லேப்டாப்க்கும் பிசிக்கும் ஆப் இருக்கு, அதுலயுமே நீங்க வியூ பண்ணிக்கலாம். இல்ல வெறும் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் போதும் அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. சயின்ஸ் மட்டும் போதும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் கேள்வி கிடையாது. சிபிஎஸ்சி புக்ஸை கவர் பண்ணிட்டு, சிபிஎஸ்சி புக் தியரி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பேன். ஸோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுலயே இருக்கும். 0 லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி ஹையஸ்ட் லெவல் சிஜிஎல் மெயின்ஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போயிருப்பேன். நீங்க எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனாலும் 100% சூட் ஆகும் இந்த கோர்சஸ். சரியா, ஸோ இது எல்லாத்துலயுமே டெமோ இருக்கும். டெமோ மட்டுமே பாருங்க, ஏன்னா நிறைய குழப்பம் டவுட்ஸ் நிறைய வரும். இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இவர் எப்படி டீச் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ நிறைய டெமோ இருக்கு பாருங்க. டெமோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஜேர்னியை எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட கோர்ஸ்ல இப்படிதான் நான் டீடைல்டா பொறுமையா போயிருப்பேன். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஈவன் 0 லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அவங்களே மைண்ட்ல சால்வ் பண்றவங்க தான் அதிகம். ஒரு சில இருக்கிற எல்லாருமே அதை சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை நம்ம கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம ஆஃபர் போயிட்டு இருக்கு. கூப்பன் கோட் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது அதுலயே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, நீங்க பை நோ கொடுக்கணும். அந்த பை நோ கிட்டே ரயில்வே 25 கூப்பன் கோட் அவைலபிளா இருக்கும். கூப்பன் கோட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் அதுலயே உங்களுக்கு வந்துடும். தென் ஆன்லைன் பேமெண்ட்ல நீங்க பை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பை பண்ண உடனே கோர்ஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டடி பிளான், கோர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எதுல முடிக்கணும், எல்லாமே அதுக்குள்ளேயே ஹவ் டு கெட் செலக்ஷன் வித் தி கோர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, ஸோ கான்செப்ட்ஸ்ல கிளியர் ஆயிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ நம்ம 0 லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி எப்படி போக போறோம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The difference between the simple interest and the compound interest compounded annually on a certain sum of money for 2 years at 6% per annum is 78. Find this. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி ஆண்டுதோறும் கூட்டப்படும். இதனிடையே உள்ள வித்தியாசம் 78 ரூபாய். அந்த தொகையை கண்டறியவும். சிம்பிள் கொஸ்டின் தான். பட் இந்த கொஸ்டின் நான் வாலண்டரியாவே உங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் ஒரு எஸ்ஐக்கும் சிஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ அதனாலேயே நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வட்டி விகிதத்துல எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ 8% வட்டிக்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்தாலும் சரி, டைம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அந்த பெர்சன்டேஜ்ல எந்த மாற்றமும் இருக்காது. அப்படியே எவ்ரி இயர் வந்து ஆட் பண்ணிட்டே போய் இல்லையா, நான் சொன்ன மாதிரி. காமன் இன்ட்ரெஸ்ட்ல அப்படி இல்லை. அதனாலதான் அந்த எஃபெக்டிவ் பெர்சன்டேஜ் அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன நீங்க பார்க்கணும், என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, வருஷம் கொடுத்தாச்சு, சதவீதம் கொடுத்தாச்சு, வித்தியாசமும் கொடுத்துட்டாங்க. அந்த 2 வருஷத்துல வட்டியில வர வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 78 ரூபாவா. அப்போ 2 வருஷம் 6%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்க போகுது, 6%. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12%. கரெக்டா? சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆக போகுது, என்ன ஃபார்முலா சொன்னேன், ஷார்ட்கட் என்ன சொன்னேன், 2r.r². 6% 2r.r² பண்ணுங்க. அப்போ 2 into 6 12.r² 36, 12.36. கரெக்டா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 12.36%. எவ்வளவு வித்தியாசம் வருது, 0.36%. அந்த 0.36% தான் இந்த 78. அப்போ உங்களை கேட்டது சம் எப்பயுமே நமக்கு என்ன 100%. அப்போ 78 தான் 0.36னா இன்டூ 100 நீங்க பண்ணுவீங்களா? ஸோ இது 9 சார், அது 25 சார். 9 வந்து பாத்தீங்கன்னா சம்திங் 9 872 8 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர்ல 666 எண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்படி உங்களால வித்தவுட் பேப்பர் அண்ட் பென்னும் சால்வ் பண்ண முடியும். பட் ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்காரு, ரைட்டா? நோ ப்ராப்ளம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த கொஸ்டினை பார்த்ததுமே நீங்க ஒரு விஷயத்துல கிளியர் ஆனீங்களா? இவ்வளோ கான்செப்டுக்கு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%, 12% தான். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த 2r.r² 12.36%. அப்போ வித்தியாசம் எவ்வளவு வருது, 0.36%. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இவங்க கொடுத்த
78 தான் உங்களுக்கு இங்க வந்த 0.36 அப்படிதானே. சம்மு கேட்டிருக்காங்க. சம்முனா நமக்கு எப்பயுமே பிரின்சிபல் அசல் தொகை எப்பயுமே 100. இப்போ இந்த பாயிண்ட் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இதை போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க 2 0 ஆட் பண்ணிருங்க, இது போயிடும் எப்பவுமே. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு இங்கேயே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க இதை எப்படினாலும் அடிக்கலாம். 4 9s are 36 அடிங்க, 4 25s are அடிங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் 9 டேபிள்ல இது போகுதா அப்படின்னு பாருங்க. ஆர் நீங்க இன்னும் சிம்பிளா கூட பண்ணலாம், 6 டேபிள்ல கூட அடிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்படியும் அடிங்க அப்படியும் அடிங்க. இது கொஞ்சம் கால்குலேஷனை சேவ் பண்ணுது, டைமை சேவ் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கேன்சல் பண்ணுங்க. இப்போ நான் இதை 6 6 ஆர் 6 1 3 0 0 கேன்சல் பண்றேன். அண்ட் தென் 2 3s are 250s are. அப்போ என்ன ஆகும்? 13 into 5 நமக்கு 65 000 divided by 3. ஸோ நான் கேன்சல் பண்ணனா 3 2s are 3 1s are 6 6 6 21 3 6 இல்லையா? ஸோ இப்படி நீங்க மினிமம் ஸ்டெப்ஸ்ல சால்வ் பண்ணலாம். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்ததுமே உங்க மைண்ட்ல வர வேண்டியது அந்த 78 தான் 0.36. அப்படின்னா உங்களால 100க்கு ஈஸியாவே போக முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். எஸ், இந்த மாதிரியான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலி 2024லயும் 2025ல என்னென்ன ரயில்வே எக்ஸாமோ அது எல்லாத்துலயுமே இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பாருங்களேன். இது சிம்பிள் லாஜிக். ஆக்சுவலா இதை கரெக்டா தெரிஞ்சவங்க ஆப்ஷன்ல அடிக்கலாம், மைண்ட்ல அடிக்கலாம், இல்ல சிங்கிள் ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு டைம் எடுத்து டீடைலா சொல்றேன். அடுத்தடுத்த கொஸ்டினை நம்ம வந்து ஷார்ட்டான அப்ரோச்ல சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து அவங்க பசங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கேள்வி. அது ஒரு பிக்சடோ ஆர்டியோ அந்த மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து இமேஜின் பண்ணி ப்ராக்டிக்கல் லைஃபோட புரிஞ்சுக்கிறீங்களோ கேள்வி அப்ரோச் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ கேள்வியில எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வியை விட்டுருங்க. இப்போ நீங்க தான் ஒரு பேரண்ட், ஓகேவா? உங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாவை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, அந்த 2 லட்சத்தை பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? உங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வயசு வித்தியாசம் இருக்கும். ஒருத்தவங்க வந்து எல்டரா இருப்பாங்க, பெரியவங்களா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க சின்னவங்களா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்ககிட்ட 2 லட்சம் இருக்கு, 2 லட்சத்தையும் டெபாசிட் பண்ணிக்கிற மாதிரி. அதாவது பர்த்லயே அதை கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பிறந்த உடனே இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க. அப்புறம் ஒரு 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 பசங்களுக்கு 18 வயசு ஆகுது, இன்னொரு பசங்களுக்கு 20 வயசு ஆகுது. அப்போ 20 வயசு ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே விட்டுருக்கீங்க. ஆனா அந்த 20 வருஷம் முடிவுல உங்க கையில கிடைக்கக்கூடிய அந்த தொகை அது வந்து ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். இங்க பாருங்க, that pays compound interest annually, what will be the total amount due to the daughter when she becomes 18 years. ஓகேவா? சோ ஒரு நிமிஷம். would get equal amounts, இதான் கேள்வி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் வரும். சி பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நீங்க பிரிச்சு போடுறீங்க, ஒருத்தங்க சின்னவங்களா இருக்காங்க, இன்னொருத்தவங்க பெரியவங்களா இருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் சேமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க சமமா பிரிக்கல இல்லையா? நல்லா யோசிக்கணும். லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வியில ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு பசங்களுக்கு 18 வயசு, இன்னொரு பசங்களுக்கு 20 வயசு அப்படின்னா, அப்ப இவங்க 18 வருஷத்துல சம்பாதிக்கிற வட்டி அவங்களுக்கு 20 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அப்படிதானே? அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சோ கம்மியான வருஷத்திலேயே அதிக வட்டி வருது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அசல் தொகையை பிரிச்சு அதிகமா போடுறீங்க. யாருக்கு? சின்ன பசங்களுக்கு அதிகமா போடுறீங்க. கரெக்டா? சோ 18 வயசு இருக்கிறவங்களுக்கு அதிக அமௌண்ட்டை போடுவீங்க, அதிக பிரின்சிபல் அசலை போடுவீங்க. இந்த 20 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அசல் வந்து கம்மியாகும். கரெக்டா? சோ இதுதான் லாஜிக். அப்போ பிரிக்கும் போதே எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, வயசுல சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு அதிக அசல் தொகை போயிடும், வயசு அதிகமா இருக்கிறவங்களுக்கு கம்மியான அசல் தொகை போகும். இது இந்த கொஸ்டின்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மெயினான விஷயம். ஓகே, இப்படி இருக்கும்போது கேள்வி எப்படி இருக்கும்னா, அந்த 2 பசங்களை யாராவது ஒரு பசங்களை ஃபைனலா கொஸ்டினா கேட்பாங்க. அந்த பசங்களுக்கு நீங்க எவ்வளவு அசல் தொகை டெபாசிட் பண்ணிருக்கீங்க, இதுதான் கேள்வி. ஸோ ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கொஸ்டின். இதுக்கு நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். அடுத்த கொஸ்டின்ல இருந்து நம்ம அப்ரோச்சை டிஃப்ரெண்டா, மினிமம் அப்ரோச், சரியா? மினிமம் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த கேள்வி பாருங்க. எஸ், பிரக்யா இன்வெஸ்ட் 2 lakhs in the name of her daughter who is 16 years old. இதுல வந்து ஒரு பொண்ணு தான், அதனால கேள்வி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 பசங்க, ஓகேவா? அப்படி வரும். 16 years old in a scheme that pays compound interest at the rate of 8% per annum compounded annually. What will be the total amount due to the daughter when she becomes 18 years old? சோ கேள்வி உங்களுக்கு இப்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிரக்யா தனது 16 வயது மகளின் பெயரில் 2 லட்சத்தை ஒரு திட்டத்தில் முதலீடு செய்கிறார். இந்த திட்டம் ஆண்டுக்கு 8% கூட்டு வட்டியை ஆண்டுதோறும் கூட்டப்படும் வழங்குகிறது. மகள் 18 வயது அடையும் போது அவளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை கேட்டிருக்காங்க. எப்பயுமே நான் ஸ்டார்டிங்கே சொன்னல, வட்டி மட்டும் கேட்டிருக்காங்களா தொகை மட்டும் கேட்டிருக்காங்களா? ஒன்னும் இல்ல. அதாவது தொகை அப்படின்னு கொடுத்துட்டா அசலோட கூடும், ஆட் ஆகும். வெறும் வட்டி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்க மைனஸ் பண்ணி வெறும் வட்டியை மட்டும் போட்டீங்கன்னா போதும். சரியா? இப்ப பாருங்க, 16 yearsல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு 16 வயசுல தான் இந்த 2 lakhs டெபாசிட் பண்ணியிருக்காங்க. 18 வயசுலயே எடுத்துட்டாங்க டோட்டல் அமௌண்ட். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் டைம் 2 வருஷம் தான் இல்லையா? 2 வருஷம் 8%, 2 years 8%, சம்மே க்ளோஸ். 2r.r² என்ன போடுவீங்க? 16.64 வருமா? ஏன்னா 2 into 8 16, or ஸ்கொயர் பண்ணுவீங்க, 8 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 64. ஸோ 16.64 16.64 into 2 லாஸ்ட் டிஜிட் யோசிங்க. 4 into 2 என்ன வரும்? 8, கடைசியில ஒரு 0. ஸோ 8 கடைசியில ஒரு 0, ஆப்ஷன். இப்படியும் நீங்க சால்வ் பண்ணலாம் வித்தவுட் பேப்பர் அண்ட் பென். ஓகேவா? சரி, 2r.r² எல்லாம் புரிஞ்சுதா? ஏன்னா வீடியோவோட நோக்கமே நீங்க மினிமம் ஸ்டெப்ஸ்ல போடணும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம், ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் ஆகல. ஸ்டெப்ஸ் மார்க்லாம் நமக்கு கிடையாது. ஸோ என்னோட அப்ரோச்சும் மினிமமா இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் விட்டுருங்க. 2 lakhs இல்லையா? 2 lakhs கூட வேண்டாம். எதுக்கு அத்தனை 0? ஓகேவா? தென் 16.64 நீங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், டன். 16.64 அவ்வளவுதானா? 4 to 8, 6 to 12, remaining 1, 13, remaining 1, 3. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும் போது அது கூட வேண்டாம். 33, 280. ஏன்னா அசலோட ஆட் ஆகுதா? மொத்த தொகை கேட்காது. 2 லட்சத்தோட இது ஆட் ஆகும். 33, 28. வேற எதுலையுமே இந்த ஆப்ஷன் மினிமமா சால்வ் பண்ணுங்க. என்னத்துக்கு 2 lakhs into 16.64 by 100 அந்த கோடை போட்டுக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு இதை அடிச்சு தேவையே இல்லையே. இப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு எக்ஸாம்ல வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, நமக்கு என்ன வேணும்? ஃபைனல் ஆன்சர் தான் வேணும். எப்பயுமே நான் என் ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி மினிமம் ஸ்டெப்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்பதான் ஒரு கேள்விக்கு 40 to 45 seconds இருந்தாலே அது உங்களுக்கு அதிகமா தெரியும். ஓகேவா? இப்படி இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்ல போங்க, டிஃபரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சிஜிஎல் ப்ரீலயும் இது வருது, 2025 நடந்த என்டிபிசிலயும் இது வருது. இந்த பேட்டர்ன் ஃபிக்ஸ்ட் பேட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா இந்த மாதிரி கேட்கறாங்க. இதுதான் இந்த 2 பசங்க பேர்ல பிரிச்சு போடுறது. பிரிச்சு போடும்போது அதான் சொன்னேன் இல்லையா, வயசு கம்மியா இருக்கிறவங்க மேல வந்து நீங்க அதிக பிரின்சிபல் போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கடைசியில வந்து அமௌண்ட் சேமா வரணும்ன்றது தான் உங்க கோல். ஓகேவா? சோ இங்க பாருங்க, ஜோசப் டெபாசிட்டட் a total of rupees 52,500 in a bank in the names of his 2 daughters aged 15 years and 16 years in such a way that they would get equal amounts when they become 18 years old. If the bank gives 10% compound interest compounded annually, then what amount did Joseph deposit in the name of his younger daughter? சின்ன பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஒருத்தங்க சின்ன பொண்ணா இருப்பாங்க, இன்னொருத்தங்க பெரிய பொண்ணா இருப்பாங்க வயசுல. சின்ன பொண்ணு பேர்ல அவங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருப்பாரு ஜோசப்? அதான் கேள்வி. ஜோசப் தனது 15 மற்றும் 16 வயது மகள்களின் பெயரில் 52,500 ஒரு வங்கியில் இரு பகுதிகளாக டெபாசிட் செய்கிறார். இரு மகள்களும் 18 வயது அடையும் போது சம தொகைகளை பெறும்படி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் முதலீடு செய்கிறார். இளைய மகளின் பெயரில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை எவ்வளவு? இதனாலதான் நான் சொல்றது பெர்சன்டேஜ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ என்னோட அப்ரோச் உங்களுக்கு ஃபாலோ ஆகணும் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, பல வருஷமா ஃபாலோ பண்றோம். அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. இப்பதான் வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டுருச்சு, நம்ம அப்ரோச் புரியல அப்படின்னா மேபி என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா பெர்சன்டேஜ் எல்லாம் நம்ம டக்குன்னு ஃபிராக்ஷனா மாத்திடுவோம். ஓகேவா? ஃபிராக்ஷனா மாத்திடுவோம், பிளஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இதுவா இருக்கும். என்னோட ஓல்டு வீடியோஸும் பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்போ இங்க பாருங்க, 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி. அப்போ என்ன அர்த்தம்? 10% கேன்சல் பண்ணீங்கன்னா 1/10. அப்போ 10 அப்படிங்கிறது பிரின்சிபல், அதுல 1 அப்படிங்கிறது வட்டி. 10/11 ஞாபகம் இருக்கா? ரேஷியோ மெத்தட் போட்டோமா, கேன்சல் பண்ணி ஸ்டார்டிங்ல சொன்னா. ஸோ அதுதான் இங்க நடக்கும். அப்போ 11/10 அப்படின்னு வரும். சரியா? இப்போ இங்க சொல்றது என்ன டெபாசிட் பண்றோமோ சரி, அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? 2 பேரா, யங்கர் டாட்டர் ஒருத்தங்க,
யங்கர் டாட்டர், எல்டர் டாட்டர் ஒருத்தங்க, யங்கர் டாட்டர் ஒருத்தங்க. ஸோ நான் யங்கர் ஒரு பக்கம் வைக்கிறேன், எல்டர் ஒரு பக்கம் வைக்கிறேன். சரியா? யங்கர் சின்ன வயசு பொண்ணு தான் ஒய், அதிகமான வயசு இருக்கிற மூத்தவங்க தான் இ எனக்கு. ரைட்டா? சரிங்க. இப்ப இது என்ன ஃபார்மேஷன்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல தான் ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது சின்ன பொண்ணுக்கு 15 வயசு, பெரியவங்களுக்கு 16 வயசுல ஸ்டார்ட் பண்ணி 18 வருஷத்துல எடுத்துடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? சின்னவங்க 3 வருஷ வட்டி சம்பாதிப்பாங்க, பெரியவங்க 2 வருஷ வட்டி சம்பாதிப்பாங்க. ரைட்டா? ஸோ நான் ஏற்கனவே ரேஷியோ மெத்தட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டேன். 10% கேன்சல் பண்ணீங்கன்னா 1/10. ஸோ 10ல 1 கூடும். அப்ப என்ன ஆகும்? 11/10 ஆகுமா? 11/10. ஸோ எப்பயுமே சின்னவங்க 3 வருஷ வட்டி சம்பாதிப்பாங்க, பெரியவங்களுக்கும் அது 11/10 தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ், வட்டி சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் காமன் 10% தான். ஓகே, இவங்க 2 வருஷ வட்டி சம்பாதிப்பாங்க. ஸோ பவர் வந்து 2 ஆகும். கரெக்டா? அதாவது 11 to the power 3னா என்ன அர்த்தம்? 11 into 11 into 11 இருக்கு. இந்த பக்கம் 11 to the power 2னா என்ன அர்த்தம்? 11 into 11 2 டைம்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த 2 டைம்ஸ்க்கு அப்படியே இந்த 2 டைம்ஸ் ஃபுல்லா கேன்சல் ஆயிட்டு கடைசியில எனக்கு என்னதான் மிச்சம் இருக்கும்? ஒரு 11 ஒரு 10 தான் ரிமைனிங் இருக்கும். கரெக்டா? ஏன்னா இந்த 2 11க்கு இந்த 2 11 காலி ஆயிரும், இந்த 2 10க்கு இந்த 2 10 காலி ஆயிரும். இதெல்லாம் பேசிக்கா நம்ம ஸ்கூல்ல இருந்து பார்த்தது. அப்போ யங்கர் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்டர் இந்த பக்கம் கொண்டு வாங்க, ஈக்குவல் டு இது அப்படியே அந்த பக்கம் அமைச்சீங்கன்னா 10 டிவைடட் பை 11 வந்துருமா? சோ இது என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன எத்தனை பகுதியா பிரிச்சு கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நல்லா பாத்துக்கோங்க. சோ மொத்த பங்கு 21 பங்குன்னு அர்த்தம். இதுல 10 11 மொத்த பங்கு 21 பங்கா பிரிச்சிருக்காரு. எதை பிரிச்சிருக்காரு? இந்த 52,500 21 பங்கா பிரிச்சிருக்காரு. சரியா? அதுல கம்மி வயசு இருக்கிறவங்களுக்கு கம்மி பங்கு போயிருக்கு இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து 3 வருஷம் டைம் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு 2 வருஷம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. ஸோ மூத்தவங்களுக்கு வந்து அதிக அமௌண்ட் போடுவீங்க. நான் அப்படிதானே சொன்னேன் இதுக்கு முன்னாடி? எஸ், வயசு அதிகமா இருக்கிறவங்க கிட்ட அதிகமான அமௌண்ட்டை போட்டாகணும். ஏன்னா அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கம்மி வருஷம் தான் இருப்பாங்க. சரி, இப்ப இந்த 52,500 தான் உங்களுக்கு பங்குகளா கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பண்றதுனால. இப்ப அவங்க கேட்டது என்ன? யங்கர் டாட்டர். யங்கர் டாட்டர்னா சின்னவங்க. சின்னவங்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுத்துருக்கீங்க? 10 பங்கு தான் கொடுத்துருக்கீங்க. கரெக்டா? சோ இதை நீங்க கேன்சல் பண்ணுங்க. 21 2s are 42, மிச்சம் 10 இருக்கும். 105. 105ங்கிறது 5 ஸ்டார் போகும், 00. ஸோ 2,500 இன்டூ 10 25,000. ஸோ இது இந்த கொஸ்டினோட லாஜிக்கு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ். இல்லைன்னா நான் இதை ஆப்ஷன்லயே பண்ணுவேன். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய லாஜிக்ஸ்லாம் என்னென்ன? யாரு சின்னவங்க யாரு பெரியவங்கன்னு பார்க்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வியில சமமாலாம் பிரிச்சு கொடுக்கவே மாட்டாங்க, அது ஒரு மெயின் பாயிண்ட். அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக வருஷம் இருக்கிறவங்க யார்? அதிக வருஷம் இருக்கிறவங்க சின்னவங்க தான் இருப்பாங்க, பிராக்டிக்கலா சொல்லணும். ஸோ அதிக வருஷம் இருக்கிறவங்களுக்கு கம்மியான தொகை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வட்டிலேயே சம்பாரிச்சிருவாங்க எக்ஸ்ட்ரா வருஷம். சரியா? ஸோ அப்படி உல்டா மாதிரி ஆயிடும். வயசு அதிகமா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும், வயசு அதிகமா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமா இருக்கும், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த கேள்வியில இன்னும் கிளியர் ஆகாத விஷயங்களை கூட கிளியர் பண்ணிடுறேன். சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sum of rupees 3,364 is divided into 2 parts such that the amounts received on them after 3 years and 5 years respectively is same when it compounded annually at 5% per annum. Find the difference between the 2 parts. 3,364 இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். இரு பகுதிகளிலும் முறையே 3 மற்றும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ஆண்டுதோறும் கூட்டப்படும். இயர்லி இன்ட்ரெஸ்ட் தான், ஆனுவலி. ஒரே தொகையை தருகின்றன. இரு பகுதிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறியும். அதேதான் பசங்களுக்கு பிரிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லல. பொதுவா ஒரு அமௌண்ட் அதை வந்து என்னமோ பிரிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு வட்டி சதவீதம் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பிரிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் வரும்ல, அது என்ன அப்படிங்கிறத சிம்பிளா கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் சொல்லிட்டேன், கொஞ்சம் டீட்டெயிலாவே இந்த கேள்வியில பார்த்துட்டோம். சரியா? ஆனா எல்டர் எங்கர்லாம் இங்க இல்ல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் 5% கேன்சல் பண்ணுவீங்களா? 5% கேன்சல் பண்ணீங்கன்னா தனியா சொல்லிடுறேன். ஏன்னா
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா 5% கேன்சல் பண்ணீங்கன்னா 5/100. ஸோ 1/20 1/20 வரும். ஸோ 20ங்கிறது அசல், அதுல 1 வட்டி சேர்த்துட்டோம்னா 21/20 ஆயிடும். இது என்ன நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அமௌண்ட் ரேஷியோ, இது பிரின்சிபல் ரேஷியோ. இதெல்லாம் பேசிக், நான் பேப்பர் பென் யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்காக சொல்றேன். தென் அப்போ என்ன ஆகும், இந்த பக்கம் 21/20, இந்த பக்கம் 21/20 போடுவீங்களா? இந்த பக்கம் பவர் 3 போட்டுருவீங்க, அந்த பக்கம் பவர் 5 போட்டுருவீங்க. ஏன்னா இவங்க 3 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. இந்த பவர் 3க்கு அந்த 3 டைம்ஸ் கேன்சல் ஆயிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு எத்தனை மட்டும் நிற்கும்? 2 டைம்ஸ் நிற்கும் இல்லையா? அப்ப 21 ஸ்கொயர் நிற்கும், 20 ஸ்கொயர் நிற்கும். கரெக்டா? 21 ஸ்கொயர் 20 ஸ்கொயர். அப்போ 441/400 கடைசியில உங்களுக்கு 441/400 நிக்குமா? அப்போ டோட்டலா எத்தனை பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க? 841 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. இங்க 3364 அப்படின்னு கொடுத்ததுதான் இந்த 841 பிரியப்பட்ட பாகங்கள். கரெக்டா? டிஃபரன்ஸ் கேட்கிறேன். இதுல டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 41. சோ அதை இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர். ரைட்டா? இப்போ எப்படி கேன்சல் பண்ணாலும் சரி, சரியா? நீங்க எப்படி கேன்சல் பண்ணீங்கனாலும் லாஸ்ட்ல 4 வந்துடும். இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கனாலும் 4, 1 into 4 பண்ணீங்கனாலும் 4. ஸோ கடைசியில ஆன்சர்ல 4 கன்ஃபார்மா வரும். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே ஃபைன், நான் கேன்சல் பண்ணியும் உங்களுக்கு காட்டுறேன், நோ ப்ராப்ளம். ஸோ 841 into 4 சார் டைரக்டா 4. 41 into 4 164, ஆப்ஷன் சி. ஸோ இப்படி நீங்க ஈஸியா அடிக்கலாம். வேற எந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணீங்கனாலும் அதிக பேப்பர் பென், கேள்வியை விட சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா போயிட்டே இருக்கும். அதெல்லாம் ஆன்சர் பண்ணும். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். நல்ல கேள்வி, NTPC 2025. Rishi has 1,612 rupees with him. He divided it among his sons, Sean and Piyush, and asked them to invest it at 8% rate of interest per annum, compounded annually. It was seen that Sean and Piyush got the same amount after 19 and 20 years respectively. How much did Rishi give to Sean? ரிஷியிடம் 1612 ரூபாய் உள்ளது. அவர் இதை தனது மகன்கள் ஷான் மற்றும் பியூஷ் இடையே பிரித்து ஆண்டுக்கு 8% கூட்டு வட்டியில் முதலீடு செய்ய சொல்கிறார். ஷான் மற்றும் பியூஷ் முறையே 19 மற்றும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே தொகையை பெறுகிறார்கள். ஷானுக்கு ரிஷி கொடுத்த தொகை எவ்வளவு? சேம் கொஸ்டின். சோ ஒரு அப்பா 1612 ரூபாய் தான் தராராம். சோ எந்த காலத்துல கொடுத்தாருன்னு தெரியல, இவ்வளவு அமௌண்ட். ஓகேவா? பட் எனிவே கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம். 2 பசங்களுக்கு கொடுத்துட்டாரு. சோ கொடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்றாருன்னா நீங்களே புரிஞ்சுக்கணும், அப்பா அவங்க பிறந்ததுல இருந்தே இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அப்ப என்ன பண்றாரு, சின்ன பையனுக்கு 19 வயசு, பெரிய பையனுக்கு 20 வயசு. சோ இவர் 19 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, அவர் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு இல்லையா? அப்போ பெரியவர் 20 வருஷமா இருப்பாரு, இவரு அந்த 19 வருஷத்துலயே அந்த வட்டி வாங்கணும். அப்போ சின்னவர் 19 வருஷம் தான், அவர் 20 வருஷம். சோ பெரியவர்கிட்ட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா போகும், சின்னவர்கிட்ட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து 19 வருஷத்திலேயே இதை சம்பாரிச்சார் இல்லையா? ஓகே, அப்ப என்ன ஆகும், 8% கேன்சல் பண்ணீங்கன்னா 2/25. கரெக்டா? பெர்சன்டேஜ்ல 2/25னா 25 + 2 27/25. அப்போ இந்த பக்கமும் 27/25, அந்த பக்கமும் 27/25. இங்க பவர் 19, அங்க பவர் 20. ஸோ 19 பவருக்கு அந்த 19 பவர் அப்படியே கேன்சல் ஆகிட்டு கடைசியில உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பவர் தான். அப்போ கடைசியில உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது என்ன பங்கா இருக்கும்? 27/25. இந்த மாதிரி பங்கை பிரிச்சிருப்பாங்க. ரைட்டா? அப்ப டோட்டல் பார்ட்ஸ்னா ஆட் பண்ணீங்கன்னா 52 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. கரெக்டா? அப்ப 1612 அப்படிங்கிறது 52 பார்ட்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. இவரு கேட்கறது வந்து ஷான் தானே சின்ன பையன்? எஸ், ஷான் தான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன். சோ சின்ன பையனுக்கு தான் அதிகமான தொகை போயிருக்கு, ஏன்னா ஒரு 19 வருஷத்துலயே சம்பாரிச்சாங்க இல்லையா? சோ இதுல அதிகமான பார்ட்ஸ் இது இந்த 27. அவ்வளவுதான், இதை தான் சொன்ன சிங்கிள் ஸ்டெப்லயே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு. சரியா? 52 நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா 3s are 156, ரிமைனிங் 5 1s are போயிடும். ஸோ 7 into 1, லாஸ்ட்ல 7. அதே மாதிரி 837 தான் பாசிபிள். ஏன்னா 31 into 20 வந்து பாத்துட்டீங்கன்னா, ஆர் 31 into 30 போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 900 கிட்ட ஆன்சர் வரும். 600க்கு வாய்ப்பே இல்லை. ஸோ என்னோட ஆன்சர் 837. ஓகேவா? ஆர் நீங்க இப்படி பண்ணலாம், 27 into 30 பண்ணுங்க.
27 into 30 பண்ணீங்க அப்படின்னா 810 வந்துடும். தென் 27 ஆட் பண்ணிக்கோங்க. 810 plus 27 837. ஓகே, ஸோ கால்குலேஷன்லாம் இந்த மாதிரி ஸ்கிப் பண்றதுனால மேக்ஸிமம் டைம் சேவ் பண்ணுவோம். சரியா? இந்த ஒரு விஷயம் மட்டும் குழப்பம், பட் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ல கம்மி வருஷம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிக அமௌண்ட் போயிடும். ஸோ சின்னவங்களுக்கு அதிக அமௌண்ட் போயிடும், பெரியவங்களுக்கு கம்மி அமௌண்ட். சரியா? நான் உங்களை குழப்பிட்டேன்னா என்னன்னு தெரியல இதுக்கு முன்னாடி. தெளிவாயிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இவ்வளோ பார்த்துட்டோம். ஸோ இந்த கேள்வியை நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரியா? நீங்களே ட்ரை பண்ணும்போது மினிமமா பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ண பாருங்க. இந்த பேப்பர் அண்ட் பெண்ணை யூஸ் பண்ணனாலும் பரவாயில்ல. இந்த கேள்வி பாருங்க, ஒண்ணுமே இல்லை. 1617 10%. 10% இன்னும் ஈஸி. 11/10. 12க்கு 12 கேன்சல் ஆயிட்டு பவரும் ஒண்ணுதான். ஸோ நானே சொல்லிட்டேன், முக்கால்வாசி ஆன்சரை நானே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒவ்வொரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். அக்ஷய் has 1218 with him. He divided it among his sons Arjun and Karthik and asked them to invest. அதேதான், at 10% rate of interest per annum, compounded annually. It was seen that Arjun and Karthik got the same amount after 12 and 13 years respectively. How much amount did Akshay give to Karthik? Karthikனா பெரியவருக்கு, பெரிய பையனுக்கு அவர் எவ்வளவு கொடுத்திருக்காரு? பெரிய பையனுக்கு கொடுத்த அமௌண்ட் அப்போ கம்மியா தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப வருஷம் இருக்காரு. ஓகே, அக்ஷயிடம் 1618 ரூபாய் உள்ளது. அவர் இதை தனது மகன்கள் அர்ஜுன் மற்றும் கார்த்திக் இடையே பிரித்து ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் முதலீடு செய்ய சொல்கிறார். அர்ஜுன் மற்றும் கார்த்திக் முறையே 12 மற்றும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே தொகையை பெறுகிறார். கார்த்திக்கு அக்ஷய் கொடுத்த தொகை. ஸோ 10% கேன்சல் பண்ணீங்கன்னா 1/10. ஸோ 11/10. இங்க பவர் 12, அங்க பவர் 13. 12க்கு 12 அப்படியே கேன்சல் ஆயிட்டு ஒரு பவர் தான் மிச்சம் இருக்கும். 11/10 அப்படியே இருக்கும். ஸோ 11/10 மொத்தமா 21 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. கரெக்டா? அப்ப 1618 ரூபாவை 21 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு 10 பார்ட்ஸ், இன்னொருத்தருக்கு 11 பார்ட்ஸ். கார்த்திக் வந்து பெரிய பையன், கம்மி பார்ட்ஸ் தான் போயிருக்கும். ஸோ 10. நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா 21 into 6 126 போயிடும். 21 5s are 105. ஸோ 105 ரிமைனிங் 16 168 வந்து 6 போகும். ஸோ கார்த்திக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து 560 rupees தான் இருக்கும். ஆப்ஷன் எஸ். ஓ சாரி, 8 சார் இல்லையா? 8 சார் 168. ஸோ கார்த்திக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் 580 இருக்கும். ஆப்ஷன். ஸோ இப்படி உங்களால பார்த்த உடனே டைரக்டா பண்ண முடியும். ஸோ என்னோட அப்ரோச் உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் ஸ்டெப்ஸ் எழுதணும்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ கான்செப்ட்ல கிளியர் ஆகிறதுக்கு ஒரு சம் 2 சம் போதும்ல, அதுலயே டீட்டெயிலா பார்த்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் கொஸ்டின், ஆக்சுவலா சேம் கொஸ்டின். இல்ல அதே மாதிரி கொஸ்டின் பாத்தீங்களா? 12 13 இயர்ஸ், இங்க 11 12 இயர்ஸ். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சேம் கொஸ்டின் சிஜிஎல்ல வருது, சேம் கொஸ்டின் ஜிடில வருது. ஆக்சுவலா இது வந்து ஜிடி, எஸ்எஸ்சி ஜிடி 2025ல சேம் கொஸ்டின், டேட்டா எதுவுமே மாறாம கேட்கப்பட்ட கொஸ்டின். சரியா? ஸோ நான் பேசிட்டு இருக்கிற இந்த டைம்லயே நீங்க சால்வ் பண்ண முடியுதா? ஸோ அதே கேள்வி, 1617 rupees எப்படி டிவைட் பண்ணுவாங்க? அப்போ 10%னா 11/10. 11க்கு 11 அப்படியே கேன்சல் ஆயிட்டு பவர் 1 தான் மிச்சம் இருக்கும். ஸோ அதே மாதிரி 21 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. இங்க யாரு கேட்டிருக்காங்க? பியூஷ். பியூஷ் வந்து சின்னவர்னா அவருக்கு அப்ப அதிக பார்ட்ஸ் போயிருக்கும். அப்ப 11 பார்ட்ஸ் அவருக்கு போயிருக்கும். கரெக்டா? சோ நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னும் போது 21 6 7 8 வந்து 168 போகும். ஸோ 7 சார் தான், 7ஓட நிறுத்திக்கணும். 147. ஸோ 147னா 11 + 3 147 இங்க வந்துடும் அகைன். ஸோ 77 சார். 77 into 11, 77 into 10 770. 770 கூட இன்னொரு 77 கூட்டினீங்கன்னா 847. ஸோ இவங்க கேட்ட பர்சனுக்கு 847 போயிருக்கோம். சிம்பிள் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் வரேன். இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஏன் ரொம்ப சேலஞ்ச் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போவே சொல்லிடுறேன். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும், இந்த கேள்வி டஃப்னு நான் சொல்றதுக்கு ரீசன், பாயிண்ட்ல வர்றது ஒரு ரீசன், அண்ட் தென் ஆப்ஷன் பெரிய ரீசன். ஏன்னா ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மார்ஜினா இருக்கு. ரொம்ப மார்ஜினானா நீங்களே பார்க்கலாம், பாயிண்ட்ல ரொம்பவே டிஃபரன்ஸ். இப்போ இங்க பாருங்க, 1174.16
1175.73, அதாவது கிட்டத்தட்ட பைசால டிஃபரன்ஸ். ஸோ ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினை டஃப் ஆக்குது. ஸோ ஆப்ஷன் டஃப் ஆக்குறதுனால நமக்கும் இந்த கேள்வி சால்வ் பண்ண வேற வழி இல்லாம நம்ம நார்மல் மெத்தட் தான் போவோம். அதுல எவ்வளவு உங்களால ஸ்டெப்ஸை கம்மி பண்ண முடியுங்கிறத நான் சொல்றேன். அண்ட் தென் இந்த மாதிரி கொஸ்டின் 2024 அண்ட் 2025ல நான் நிறையவே பார்த்தேன், உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேள்வியை நீங்க சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்லயே வந்துடுது, சரியா? ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், நான் பொதுவாக சொல்வேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதை அட்டன் பண்ணுங்க, செகண்ட் ரவுண்ட் அதை அட்டன் பண்ணுங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த கொஸ்டின் எல்லாம் விட்டுறணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட்ல எல்லாம் இந்த கொஸ்டின் விட்டுறணும். இந்த கொஸ்டின் எல்லாம் டூவபிள் தான், பட் இதெல்லாம் நீங்க லாஸ்ட்ல பண்ணணும். லாஸ்ட்ல டைம் இருக்கும், ஓகேவா? உங்களால அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு கொஞ்சம் நேரம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல ட்ரை பண்ணலாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம், சரியா? ஸோ இதுல பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே நிறைய இருக்கு. A bank offers 7.8% compound interest per annum calculated on off-yearly basis. A customer deposits rupees 9,920 each on 1st January and 11 July per year. At the end of the year, the amount he would have gained by way of interest is dash. அது 2 decimal place ஓட நிறுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு வங்கி ஆண்டுக்கு 7.8% கூட்டு வட்டியை அரை ஆண்டு தோறும் கூட்டப்படும் வழங்குகிறது. ஒரு வாடிக்கையாளர் ஒரு ஆண்டின் முதல் ஜனவரி மற்றும் முதல் ஜூலை தேதிகளில் 9,920 டெபாசிட் செய்கிறார். ஆண்டின் இறுதியில் அவர் பெற்ற வட்டி தொகை. என்னென்ன ட்விஸ்ட்? ரேட்டு தான் நான் சொன்னேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் அந்த ரேட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, வட்டி விகிதம், அதுதான் வந்து உங்களை சேலஞ்சு. அது ஈஸியா இருந்துச்சுன்னா கொஸ்டின் ஈஸி. நமக்கு ரேட் பர்சன்டேஜ் பாயிண்ட்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் வட்டியும் ஆண்டுதோறும் கூட்டப்படும் வட்டி இல்லை, பர் ஆனம் இல்லை, கிளியரா கொடுத்துட்டாங்க. 6 months ஒன்ஸ் வட்டி, ஆஃப் இயர்லி. அண்ட் ஜனவரி ஜூலை அப்படின்னு மந்த் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு கன்ஃபியூஷனையும் நீங்க உடைக்க வேண்டியதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கும், சரியா? இப்ப பாருங்க, 7.8% பர் ஆனம். நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கான்செப்ட் சொல்லும் போதே கிளியரா சொல்லிட்டேன்னா, ஒரு வருஷத்துக்கு 7.8%. அப்ப 6 மாசத்துக்கு, வருஷத்துல 6 மாசம் தான் இருக்கு. ஸோ இதையும் நான் டிவைடட் பை 2 பண்ணணும். அப்ப 7.8 நான் டிவைடட் பை 2 பண்ணனா எனக்கு வரக்கூடியது 3.9%. கரெக்டா? அப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட வட்டி சதவீதம் இதுதான், 3.9%ங்கிறது ரேட். இதை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இவர் பாருங்க எப்படி டெபாசிட் பண்றாருன்னா, 6 மாசம் தான் வட்டி. 9,920 வந்து அவர் டெபாசிட் பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, ஜனவரியில ஒரு அமௌண்ட், ஜூலைல ஒரு அமௌண்ட், அதான் இதே அமௌண்ட். அப்ப என்ன ஆகும்? ஜனவரி 1 இவர் டெபாசிட் பண்றாருல, இவருக்கு ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டா அந்த கொஸ்டினை பிரிங்க. ஃபர்ஸ்ட் ஜனவரி இவர் டெபாசிட் பண்றாரு, ஸோ ஜூலைல ஒரு வட்டி கிடைக்கும். இயர் எண்டுன்னு சொல்லி அதோட கேள்வியை முடிச்சிடறாங்க. ஸோ டிசம்பர்ல ஒரு வட்டி கிடைக்கும், கரெக்டா? ஸோ இவரு இந்த ஜனவரி பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2 இன்ட்ரெஸ்ட் வரும். ஜூலைல ஒரு இன்ட்ரெஸ்ட், இங்க எழுதுறேன், ஜூலைல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அண்ட் டிசம்பர்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், கரெக்டா? ஸோ வட்டிக்கு வேற வட்டி வரும், அது வேற. இவர் ஜூலைல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சிம்பிள், வெறும் ஒரே வட்டி தான், அது டிசம்பர்ல வரும், ஓகேவா? ஸோ கேள்வியே 3 துண்டா பிரியுது. ஸோ 3 ஸ்டெப் வரும், அடிஷனலா வரும். தென் இதுல இது வேற நீங்க உடைக்கணும், சரியா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. இப்போ இந்த 9,920 இருக்குல்ல, இதே தான் ஜனவரியிலையும் போடுறாரு, இதே தான் ஜூலைலையும் போடுறாரு. அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த 9,920 இருக்குல்ல, இதுக்கு நீங்க 3.9% கண்டுபிடிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகே, பட் கண்டுபிடிக்கிற இந்த 3.9% 3 தடவை வட்டியா கிடைக்கும். எப்படி? ஜனவரியில போடுறாரா, ஜூலைல இந்த 3.9% கிடைச்சிருமா? டிசம்பர்லயும் இதே 3.9% ஒரு தடவை கிடைச்சிரும். ஜூலைல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேற ஒரு 3.9% கிடைச்சிரும். ஸோ ட்ரீ மெத்தட் மாதிரி நான் சொல்றேன். ஸோ ஜனவரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஜனவரியில பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2 தடவை 3.9 கிடைச்சிரும், வட்டிக்கு வட்டி. அப்புறம் வரேன், ஜூலைல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தடவை 3.9% கிடைச்சிரும். ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணி இன்டூ 3 போட்டுக்கிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தனியா ஃபர்ஸ்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இங்க ஜூலைல ஒரு வட்டி கிடைக்குதுல, அந்த வட்டிக்கும் ஒரு வட்டி வரும் டிசம்பர்ல எக்ஸ்ட்ராவா. அதை கூட்டினீங்கன்னா ஃபைனல் ஆன்சரே க்ளோஸ். ஸோ இதுதான் இந்த கேள்வியில ரொம்ப காம்ப்ளிகேட்டட். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸி, ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணலாம். இந்த 3.9% கண்டுபிடிக்க நீங்க என்ன மெத்தட்னாலும் யூஸ் பண்ணுங்க. அதாவது 4% கண்டுபிடிச்சி
0.1% நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோனா ஃபைன், அப்படியும் போங்க. இல்ல நான் 3% தனியா 0.9% தனியா கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைன். ஆனா 4% கண்டுபிடிச்சிங்கனாலுமே ஆன்சர்ல வேரியேஷன் வரும். ஏன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பைசால டிஃபரன்ஸ் வருது. அதுதான் இந்த கேள்வியை காம்ப்ளிகேட்டட் ஆகும். 3.9% பை 100 பண்ணுவோமா? பை 100 பண்ணும்போது பை 100 பண்ணுவோம். ஸோ 100னா இந்த 2 0 எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்துருமா? நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போறேன். இந்த கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ப என்ன பண்ணணும்? 99.2 இன்டூ 3 தனியா பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அப்புறம் 99.2 இன்டூ 0.9 இதை தனியா பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுவே 3 ரவுண்டா அவர் சம்பாதிப்பாரு. ஸோ இன்டூ 3 பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் தனியா. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. 3 2 6 3 9 27 ரிமைனிங் 2 3 9 27 plus 2 29. ஸோ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும்போது 297.6. தென் இந்த பக்கம் வாங்க. 9 to 18 ரிமைனிங் 1 9 9 81 plus 1 2 8 9 9 81 plus 8 89. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது ஸோ 297.6ம் 89.28 ஆட் பண்ணுவீங்க. பண்ணும்போது 8 8 6 ரிமைனிங் 1 8 ரிமைனிங் 1 386.88 வந்துடும். கரெக்டா? 386.88. ஸோ இந்த 386.88 அவர் ஜூலைல ஒரு முறை வாங்குவாரு, டிசம்பர்ல ஒரு முறை வாங்குவாரு. அண்ட் அந்த தனியா ஜூலைல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இது அகைன் ஒரு தடவை வாங்குவார். அப்போ இந்த 386.88 3 தடவை அவர் வாங்குவார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரியா? அடுத்தது இந்த 386.88 இருக்குல்ல, இது ஜூலைல ஒரு கிடைச்சிருமா கையில அசலோட சேர்த்து? இதுக்கு ஒரு 3.9% டிசம்பர்ல கிடைக்கும். அதுதான் வட்டிக்கு வட்டி. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுதான் சேலஞ்ச், சரியா? அப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ இது ஜஸ்ட் கால்குலேஷன் தானே. ஸோ நீங்க பாத்துக்கோங்க, உங்களாலையும் பண்ண முடியும். பேசிக் மல்டிபிளிகேஷன் தான் பண்ண, வேற ஒன்றும். ஸோ அடுத்ததான் இங்க இந்த 386.88 இருக்குல்ல, இதுக்கு நீங்க தனியா 3%, இதுக்கு நீங்க தனியா 0.9 கண்டிப்பா கண்டுபிடிக்கும், சரியா? அவசியம். ஸோ இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். 24 ரிமைனிங் 2 26 ரிமைனிங் 2 18 plus 2 20 ரிமைனிங் 2 38 24 26 ரிமைனிங் 2 33 9 11. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட்னா ஓகே. தென் இந்த 386.88க்கும் டிவைடட் பை 100 வரும். டிவைடட் பை 100 வரும்போது இது இன்னும் ஃபர்தரா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும்போது 11.60 வந்துடும், ரைட்டா? அதேதான் இங்கேயும். ஸோ கண்டுபிடிச்சிருவோம், இன்னும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் போட்டுக்கலாம். 9872 ரிமைனிங் 7 9872 79 ரிமைனிங் 7 96 54 54 plus 7 61 ரிமைனிங் 6 9872 plus 6 78 ரிமைனிங் 7 93 27 27 plus 7 34. ஸோ இங்கேயே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட், இன்னும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா 3.48. அப்போ 11.6064 பிளஸ் இங்க ஒரு 3.48. ஸோ 8 0 ரிமைனிங் 1 5 15.08. அப்ப இது ஒரு வட்டி, சரியா? ஸோ இதை 3 டைம்ஸ் பண்ணுங்க. இதை 3 டைம்ஸ் பண்ணும்போது என்ன வருதோ அது கூட நீங்க அதையும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 3824 ரிமைனிங் 2 3824 26 ரிமைனிங் 2 36 18 0 ரிமைனிங் 2 3824 26 ரிமைனிங் 2 339 plus 2 11 1160.64. ஸோ அது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், பண்ணாமலே இருந்திருக்கலாம். கூட நீங்க பண்ண வேண்டியது இந்த 15.0 15 இது 12 ரிமைனிங் 1 7 then 5 7
1175.7273 ஆயிரும், which is option A. ஸ்டெப்ஸ் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, நத்திங் காம்ப்ளிகேட்டட். இங்க அவங்க கேட்டதே வந்து பாத்தீங்கன்னா 2-3 கேள்வியில நல்ல வெரைட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கேள்வி அண்ட் பாயிண்ட்ல வருது, ரொம்ப நியர்பை வேல்யூ வர்றதுனால கண்டிப்பா இது சேலஞ்சிங். சரியா? சோ இதுதான், இந்த ஸ்பிளிட் அப் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஈஸியா தெரியும். எந்த கேள்வியுமே ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஐடியாவே இல்லாத போது தான் அதை பார்த்து நீங்க வந்து பயப்படுவீங்க, இந்த கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்லாம். பட் அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம போகும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் இதே மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம். இப்ப பாருங்களேன், இதை 3 தடவை பண்ணோம், இதான் லாஜிக். அந்த வட்டிக்கு வட்டிங்கிறதுனாலதான் அந்த 15 ரூபா தனியா வந்திருக்கு, அதை நான் கூட்டியிருக்கேன். ஸோ ஃபைனல் ஆன்சர். சரியா? சேம் கொஸ்டின் பாருங்க. A bank offers 1.1% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்ன இதுல ஒரு ஹைலைட்னா கொஞ்சம் ஆப்ஷன் தூரமா இருக்கு, பட் இதுவுமே சேலஞ்ச் தான். ஓகே. A bank offers 1.1% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் per annum. எஃபெக்டிவ் பர்சன்டேஜ்லயும் போகலாம். எஃபெக்டிவ் பர்சன்டேஜ்ல போகும்போது ஆல்ரெடி பாயிண்ட் வருது, ரொம்ப கால்குலேட்டிவா மாறிடும். அதனால தான் நான் அதை அவாய்ட் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. 1.1% compound interest per annum calculated on half yearly. அதே தான். A customer deposits 7,745 each on 1st January and 1st July of a year. At the end of the year, the amount you would have gained by the way of interest is dash. ஒரு வங்கி ஆண்டுக்கு 1.1% கூட்டு வட்டியை வழங்குகிறது. ஒரு வாடிக்கையாளர் ஒரு ஆண்டின் ஒரு ஜனவரி மற்றும் ஒரு ஜூலை தேதிகளில் 7,745 டெபாசிட் செய்கிறார். ஆண்டின் இறுதியில் அவர் பெற்ற வட்டி தொகை டேஷ். 2 தசம இடங்களுக்கு சரியாகும். ஸோ சேம் கொஸ்டின் கான்செப்சுவலி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதே தான் போக போகிறோம், நத்திங் காம்ப்ளிகேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் 1.1% வந்து ஒரு வருஷத்துக்கு, அப்போ 6 மாசத்துக்கு டிவைடட் பை 2 ஆகும். 1.1% டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0.55%. கரெக்டா? ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஜனவரியில இன்வெஸ்ட் பண்றாருல, அவருக்கு ஜூலைல ஒரு வட்டி, டிசம்பர்ல ஒரு வட்டி கிடைக்கும். அதே மாதிரி ஜூலைல இன்வெஸ்ட் பண்றதுனால டிசம்பர்ல ஒரு வட்டி கிடைக்கும். ஸோ இந்த 0.55%, இந்த 7,745க்கு 0.55% கண்டுபிடிக்கிறீங்கல்ல, இந்த வட்டி மட்டும் அவர் 3 டைம்ஸ் வாங்குவாரு. ஸோ இது ஆன்சர் என்ன வருதோ அதை இன்டூ 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலயே கிட்டத்தட்ட ஆன்சரே வந்துடும். தென் கிடைக்கிற வட்டிக்கு இன்னொரு ஒரு 0.55% கண்டுபிடிக்கணும். ஏன்னா டிசம்பர்ல ஒரு வட்டி வாங்குறாருல, இந்த ஸ்டார்டிங்ல போட்ட தொகைக்கு அந்த வட்டி ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஸோ அதை விட இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். சரியா? ஸோ இப்போ கால்குலேஷன் பார்ட் நான் தனியா பண்றேன். இப்போ பாருங்க, இந்த 77.45 இன்டூ 0.5, 0.50, தென் 0.05. ஸோ அதை நான் டிஃப்ரெண்டா பண்றேன். சரியா? 0.55 இருக்குல்ல, இப்படியே பண்ணலாம், சேமாவே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 0.5 பண்ணுங்க. 5,525 ரிமைனிங் 2, 2 ரிமைனிங் 2, 5,735, 7 ரிமைனிங் 3, 5,735 plus 3, 38. ஸோ 1, 2, 3 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்களா? 38.75. இது அகைன் 5 பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போறீங்க. இந்த 38.725 வருதுல்ல, ஸோ அடுத்தது இந்த 8க்கு தள்ளி இப்படி வந்துடும். அப்போ 3.8725 வந்துடும். இவ்வளவுதான் 0.55, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஆட் பண்ணீங்கன்னா 5, 7, 9, 15, ரிமைனிங் 1, 12, ரிமைனிங் 1, 4. ஸோ இந்த 42.59 போதும், 2 டிஜிட் போதும். இந்த இன்ட்ரெஸ்டே அவரு 3 தடவை வாங்கியிருப்பாரு. ரைட்டா? இப்போ உங்களுக்கு கிளியரா? 42.6 கூட வைங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், பெரிய டிஃபரன்ஸ் வராது. தென் நீங்க பண்ண வேண்டியது, இந்த 42.59 இருக்குல்ல, இதுக்கு ஒரு வட்டி, அதாவது இதுக்கு ஒரு 0.55. இது அப்படியே ஆஃப் நோ நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம், எப்படினாலும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ 5,945 ரிமைனிங் 4, 5,525 29 ரிமைனிங் 2, 5,210 12 ரிமைனிங் 1, 5,420 21, 1, 2, 3 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். ஸோ அதையும் இன்னொரு 5ல பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு டிஜிட் தள்ளி எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். அப்போ 2.1295 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபைனலா ஆட் பண்ணீங்கன்னா 5, 4 ரிமைனிங் 1, 12 ரிமைனிங் 1, 4, 3, 2. ஸோ இது ஒரு 23.42. ஓகேவா? ஸோ இதுல என்ன ஒரு
ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணோம்னா இந்த 42.59க்கு நம்ம 0.55 கண்டுபிடிக்கும் பர்சன்டேஜ் பை 100 போடும்போது இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ இங்க போயிடும். ஸோ இன்னமும் மேற்கொண்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். 0.2342 தான் உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கும். அப்ப நீங்க இதை இன்டூ 3 பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 9 27 ரிமைனிங் 2 3 5 15 17 ரிமைனிங் 1 3 2 6 7 3 4 12 127.77 இது கூட 0.234 ஸோ அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 4 0 ரிமைனிங் 1 0 ரிமைனிங் 1 8 கிட்டத்தட்ட 128.0 வந்துருச்சு நமக்கு. ஓகேவா? அது ஆப்ஷன் பீல டெஃபினட்டா சேலஞ்சிங், சூப்பர் கொஸ்டின், டைம் டேக்கிங். பட் எல்லாமே இந்த கொஸ்டினா கேட்கல. ஓகேவா? ரேரா ஒரு சில ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட்லாம் உங்களுக்கே வந்ததுனால கமெண்ட்ல சொல்லுங்களேன். நான் அட்டன் பண்ண ப்ரோ இந்த எக்ஸாம்ல இந்த ஷிஃப்ட்ல எனக்கு கொஸ்டின் வந்தது அப்படின்னு. உங்களுக்கு கூட இந்த கொஸ்டின் வந்திருக்கலாம் மேபி. ஓகேவா? ஸோ இப்படிதான் இதை நம்ம பண்ணுவோம். இதை விட ஷார்ட்டான அப்ரோச்சின் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ்ல போனாலுமே ரொம்ப கால்குலேஷன் வரும். ஸோ அதுக்கு பதில் நம்ம இந்த இன்டூ 3 பண்றோம் பாத்தீங்களா, இதுலயே நம்ம நிறைய ஸ்டெப்பை வந்து கட் பண்ணிடும். ஓகேவா? இந்த வட்டிக்கு வட்டிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொஸ்டின் போகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சேம் கொஸ்டின். எனக்கு என்ன அப்படின்னா ஒரு டிசி கொஸ்டின் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் நீங்க பண்ணுங்க. சேலஞ்சு தான். பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாமலாம் பண்ண முடியாது. பட் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கரெக்டான ஆன்சரை சொல்லுவீங்க, கமெண்ட்ல சொல்லுவீங்க. ஸோ நான் சொல்லுவேன் கரெக்டா இல்லையா அப்படின்னு. எஸ். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லேட்டஸ்ட் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததா? நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இந்த சாப்டர்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோல இன்னும் வேற லெவல் கான்செப்ட்ல புதுசா உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.